ஓகே. ஹாய், குட் மார்னிங். நீங்கள் எல்லாருமே இந்த வருஷம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் இயர் அட்டன் பண்ண போறீங்க போகலாம். எனி ஐடியா அபவுட் கரண்ட் அஃபேர்ஸ்? இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டேஷன் தான். கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது கிளாஸஸ் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஓகே. இப்போ இன்னும் உங்களுக்கு கிளாஸஸ் பெருசாக ஸ்டார்ட் ஆகலை, கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பிஃபோர் கெட்டிங் டு கரண்ட் அஃபேர்ஸ், ஏன் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்க்ரீன் ஷேர்? ஏன்? ஒயிட் கரண்ட் அஃபேர்ஸ் எதனால? நம்மளுக்கு எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக ஒரு ஒரு செக்ஷன் இருக்கும், கரெக்டுங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது சிலபஸ் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டில் உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எதனால எல்லா எக்ஸாம்லேயும் கரண்ட் அஃபேர்ஸுங்கிற ஒரு பார்ட்டை எக்ஸப்ஷனாக வச்சுருக்காங்க? எனி ஐடியா? ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது எதனால வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்க. எதனால கரண்ட் அஃபேர்ஸ் வைக்கலாம்? எதனால கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா வைக்கணும்? எதனால கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியம்? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. சம்திங் உங்க மைண்டுக்கு வரும்ல? எந்த ஐடியாவுமே இல்லைங்களா? அதுவும் ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சப்ஜெக்ட்னு நினைக்கிறீங்களா? ஆ, அது ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன். என்னன்னா நம்ம ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ் இதோட பேசிக்ஸ் எல்லாம் படிச்சிருவோம். இது வந்து நம்ம எப்பல இருந்து படிப்போம்? ஃப்ரம் த ஸ்கூல்ல இருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் படிச்சிருவோம். ஸ்டாட்டிக்கான பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே படிச்சிருவோம். பட் எவால்வ் ஆகிட்டே இருக்கிற கான்செப்ட்ஸை நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல மட்டும் தான் கவர் பண்ண முடியும். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு ஆஸ்பிரண்ட், என்ன மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எதுக்கு? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ஸ்டாட்டிக்ல நான் தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட ஸ்டாட்டிக் கான்செப்ட்ஸை நான் எப்படினாலும் சொல்லுவேன். பட் நீங்கெல்லாம் வந்து இப்பதான் எக்ஸாமுக்குள்ளேயே வரீங்க. ஸோ எக்ஸாமுக்குள்ள வரீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் இன்னும் ஃபெமிலியர் ஆகல, அண்ட் நீங்க ஸ்டாட்டிக்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. ஸோ உங்களையும் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டையும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி, இப்போ நீங்களும் நானும் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்றோம் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரே சென்டர் தான் வரப்போகுது. நான் 10 வருஷம் எக்ஸாம்ல இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு சென்டரும், புதுசா வந்திருக்கவங்களுக்குலாம் ஒரு சென்டரும், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரும் எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரும் வரப்போறது இல்லை. ஸோ உங்களையும் என்னையும் ஒரே பேலன்ஸ்ல வச்சு பார்க்கணும் அப்படின்னா எப்படி எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா நான் ஸ்டாட்டிக்ல ஸ்ட்ராங்கு. நான் ஸ்டாட்டிக்ல கொஸ்டின் கேட்டா என்னால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கும். பட் என்னோட கான்ஃபிடன்ஸையும் உங்களோட கான்ஃபிடன்ஸையும் பிரிட்ஜ் பண்ணணும். அது ஒரு எக்ஸாமினரோட பிரைமரி டியூட்டி. ஸோ அதை அங்க பிளே பண்ற ரோல் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட முக்கியமான ரோல். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நீங்க என்னதான் நீங்க ஸ்டாட்டிக் கவர் பண்ணியிருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் சரியா கவர் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா உங்களால கரெக்டா அந்த எவல்யூஷனை கேதர் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் எப்படி எவால்வ் ஆயிருக்கு, எந்தெந்த பேட்டர்ன்ல வந்துட்டு இருக்கு, கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க, இது எல்லாத்துலயுமே கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் முக்கியமா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதாவது லைக் ஏதாவது ஒரு மேஜர் ஈவெண்ட் இப்போ போயிட்டு இருக்கும், வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸா இருக்கலாம். ஸோ அந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்ல இருந்து கேட்டா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். ஸோ அதுல என்ன டெக்னிகாலிட்டிஸ் கேட்கலாம், புரியுதுங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து நம்மளுக்கே தெரியும், நிறைய நேரம் நியூஸ்ல இருந்திருக்கு. எல்பிஜி ஷார்டேஜ் அது ரிலேட்டடா இருக்கிற நிறைய இஷ்யூஸ் நம்ம
காமன் பீப்புளுக்கே கவர் ஆயிருக்கும். ஸோ அதை தாண்டி எக்ஸாமினேஷன் ஓரியன்டா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆட் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாதான் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸை ஓப்பன் பண்ற ஒரு விண்டோ தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷனா இருக்கும். ஸோ அதுதான் பேசிக்ஸ் அபவுட் ஒய் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கும் போதே ஸ்டார்ட் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. எக்ஸாமினேஷன் வரும்போது நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்ணணும். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் கண்டிப்பா ரீட் பண்ணணும். எய்தர் தி ஹிந்து ஆர் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த 2 நியூஸ் பேப்பர் தான் பிரைமரியா கவர் பண்றாங்க. ஏன் அப்படின்னா எல்லாராலையும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல்னா அதுதான். ஸோ அந்த நியூஸ் பேப்பர்ஸை நம்ம கண்டிப்பா கவர் பண்ணியே ஆகணும். அந்த நியூஸ் பேப்பர்ல நம்ம என்ன மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கேதர் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு நாளைக்கு நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் ஓபன் பண்றோம். எப்படி நீங்க அதுல இருந்து நியூஸ் எடுப்பீங்க, என்ன டைப்ல நியூஸ் எடுப்பீங்க, சும்மா ஃப்ரீயா சொல்லுங்க. லைக் நீங்க வந்து இன்னும் ஸ்டாட்டிக் பார்ட் போகாததுனால உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஸ்டாட்டிக் பார்ட் போகும்போது உங்களுக்கே தெரியும் எந்தெந்த ஏரியாலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க சிலபஸை ஒரு 2-3 டைம்ஸ் கோ த்ரூ பண்ணிருக்கீங்க. சிலபஸ் நீங்க கோ த்ரூ பண்ணாலே எந்தெந்த ஏரியாலாம் இம்பார்ட்டண்டா இருக்கோ அந்த கீவேர்ட்ஸ் தான் அவங்களே வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ்ல இருக்கிறதும் பிஒய்க்யூஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மினிமம் 10 இயர்ஸை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க மற்ற ஆக்டிவிட்டி பண்றதுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அதோட பேட்டர்ன் எப்படி மாறி இருக்குன்னு தெரியும், எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். அந்த டைம்ல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எது, ஸ்டாட்டிக் கொஸ்டின் எது, ஸ்டாட்டிக் கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் அது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸே நடக்குதுன்னா கூட வெஸ்ட் ஏஷியன் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் அதுக்கு ரிலேட்டடா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா. 2026 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல டைரக்டா ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் எப்படி கேட்டாங்க அப்படின்னா மேப் பேஸ்டா கேட்டாங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல நடக்கிற இஷ்யூ கேட்காம அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல எப்படி கனெக்ட் பண்றான், இல்ல எப்படி பைபாஸ் பண்ணலாம், இல்ல இந்தியாவோட டெவலப்மெண்ட் அங்க ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது போர்ட்டுக்கு இந்தியாவுக்கு ஆக்சஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸை நம்ம முன்னக்கூட்டியே யோசிச்சு வைக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல அது ஒரு வாஸ்ட் ஏரியா அண்ட் அன்பிரடிக்டபிள் ஏரியா. நம்ம இதுதான் வரும்னு நினைச்சிட்டு இருப்போம், அது வராது. இது வராதுன்னு நினைச்சிட்டு இருப்போம், அது வரும். அண்ட் எல்லாருமே வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இன்ஜினியரிங் பேக்ரவுண்டா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டா இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டு அப்படின்னா என்னால சயின்டிபிக் நேம்ஸை பெருசா மைண்ட்ல கீப் அப் பண்ணிக்க முடியாது, கோப் அப் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான டைம்ல நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கணும். எலிமினேஷன் நம்மளால பண்ண முடியுதா, அந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஆன்சர், உங்களுக்கு அந்த கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே தானே இருக்கு, உங்களை வெளியில எங்கேயுமே போக சொல்லல. அந்த கொஸ்டினுக்குள்ளேயே ஆன்சர் நீங்க தேட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இந்த டைம் நீங்க 2026 கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலா என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, தெரியும்ல GS1 GS2 ஃபர்ஸ்ட் பேப்பர் GS, செகண்ட் பேப்பர் CSAT இருக்குல்ல. CSATோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட கொஸ்டின் ஷஃபில் பண்ணும்போது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்லாம் உள்ள எடுத்து போட்டாங்க போல. ஏன்னா அவ்வளோ லென்த்தியான கொஸ்டின்ஸ்லாம் வச்சுட்டாங்க. ஸோ அந்த லென்த்தியான கொஸ்டின்ஸை எப்படி டேக்கிள் பண்றது, அந்த எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள உங்களுக்கான 2 hours டைமை நீங்க அந்த 100 கொஸ்டின்ல எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, எந்தெந்த கொஸ்டினை எலிமினேட் பண்ண போறீங்க, எந்தெந்த கொஸ்டின்ல ஹையஸ்ட் அக்யூரசி மெயின்டைன் பண்ண போறீங்க, எந்தெந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு ஞாபகம் வச்ச ஃபேக்டை வச்சு போட போறீங்க, இதெல்லாம் தான் குரூஷியல் ரோல் ப்ளே பண்ண போகுது. அந்த டைம்ல போயிட்டு நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சோமே, இந்த இடத்த நம்ம படிச்சோமே அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அது டைம் வேஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு, அடுத்த கொஸ்டின் போக முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரே கொஸ்டின்ல ஸ்டக் ஆயிடுவீங்க. ஸோ இது வந்து உங்களை டெஸ்ட் பண்றது வந்து உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்றது கிடையாது. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ங்கிறது வந்து உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்றது கிடையாது, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்றது கிடையாது. அந்த 2 hours நீங்க அந்த கொஸ்டின்ஸை எப்படி மேனேஜ் பண்றீங்க, அந்த கொஸ்டின் பிளஸ் டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க, எப்படி
உங்களோட கட் ஆஃபுக்கு நீங்க ரீச் ஆக போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கு நம்மளுக்கு மேஜரா தேவைப்படுறது எலிமினேஷன் பிளஸ் அக்யூரசி. அண்ட் டோன்ட் ரிலை ஆன் ஷார்ட்கட்ஸ். நீங்க மார்க்கெட்ல போனீங்கன்னா, நிறைய அகாடமில போனீங்கன்னா, இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பா தப்பு, 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியான ரேண்டமான ஷார்ட்கட்ஸுக்குள்ள நீங்க போகாதீங்க. நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பேட்டர்ன் நீங்க வச்சுக்கோங்க. அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. அவங்க சொன்னா கூட அந்த பேட்டர்ன் நீங்க வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இது எல்லா பேட்டர்ன்லயும் வருதா, எல்லா இடத்துலயும் வருதா, இல்ல அந்த டெக்னிக்கை நம்ம வேற எங்கேயாவது யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்க அந்த பேட்டர்னை அப்படியே டிட்டோவா அங்க கொண்டு போய் யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா நம்ம ஃபர்தரா கொஸ்டின் செஷன்ல கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் பண்றாங்க, அந்த கொஸ்டின் பேட்டர்ன்ல ஆப்ஷன்ஸ்ல எப்படி சேஞ்சஸ் கொண்டு வராங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நான் இப்போ இன்னைக்கு வந்து 2 நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். 2 நியூஸ் பேப்பர் ஏன் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு இந்த இந்த நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு உள்ளது? இது வந்து ஆக்சுவலா 1st ஆஃப் ஜூலையோட நியூஸ் பேப்பர். மந்தோட ஸ்டார்டிங்ல வந்து நியூஸ் பேப்பர். சில நேரங்கள்ல நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமா இருக்கும், சில நேரங்கள்ல கம்மியா இருக்கும். நீங்க நியூஸ் பேப்பர் எப்பவுமே படிக்கும் போது நிறைய டைம் நியூஸ் பேப்பருக்கு கொடுக்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நீங்க அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு போகணும். டீப் டவுனா போயிட்டு நோட்ஸ் எடுக்கிறது, அதுல இருக்கிற ஃபேக்ட்ஸை நோட் பண்ணி வைக்கிறது, சம்பந்தம் இல்லாம எக்ஸாம் ரிலேட்டடா இல்லாத நியூஸை படிக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், உங்களோட ஸ்டடி டைம் கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் நம்ம நியூஸ் பேப்பரை எப்படி கரெக்டா படிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ். இந்த ஃப்ரண்ட் பேஜ்ங்கிறதுல தான் வந்து நியூஸ் பேப்பருக்குள்ள இருக்கிற மேஜர் ஜஸ்ட் ஃபுல்லா எடுத்து வெளியில கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல மேஜரான ஆர்டிகல்ஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். அதுலயுமே நம்ம ஸ்கிம் பண்ணி தான் படிக்கணும். எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல மான்சூன் டெபிசிட் ஹிட்ஸ் 40%, ஜூலை அவுட்லுக் பிளீக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கா? நீங்க ஸ்டாட்டிக் பார்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும், இங்க ஃபர்ஸ்ட் டேர்மே எல்னினோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்னினோங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட். அண்ட் அது வந்து நம்ம ஜியாகிரபியோட அலைன் ஆகும், என்விரான்மெண்டோட அலைன் ஆகும். ஸோ இந்த எல்னினோ அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, இதோட ஜிஸ்ட்ல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு, எல்னினோவோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ நீங்க இது சைட் பை சைட் படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், நீங்க 30 டேஸுக்கான நியூஸ் பேப்பரை கவர் பண்ணிட்டு ஸ்கிம் மட்டும் பண்ணுங்க, ரீட் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கே அதுல உள்ள சில ஃபேக்ட்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் கிளியரா புரிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மான்சூன் டெபிசிட் ஹிட்ஸ் 40%. ஏதோ ஒரு வகையில டெபிசிட்டா இருக்கு, அதாவது 40% ரெயின்ஃபால், வர வேண்டிய ஆனுவல் ரெயின்ஃபால் கம்மியா இருக்கு. மான்சூன்னா நம்மளோட மான்சூன், அதாவது ரெயின்ஃபால் வரக்கூடிய சீசன். ஸோ அந்த சீசன்ல நம்ம எக்ஸாக்ட் மான்சூன்ல 40% கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அசோசியேட்டட் ரீசன் என்ன, எல்னினோ. ஸோ நம்ம எல்னினோ கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், உள்ள இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். புரியுதுங்களா? ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், மாடரேட்டா இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, மாடரேட்டா இம்பார்ட்டன்ட். அண்ட் இது தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. ஆக்சிடென்ட் ரிலேட்டட், அப்புறம் மர்டர் ரிலேட்டட், பொலிட்டிக்கல் ரிலேட்டட், இந்த நியூஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஹூக்கோட இருக்கும், ஆனா உள்ள போய் படிக்காது. அது நம்மளுக்கு தேவையில்லை, அது டைம் வேஸ்ட். ஸோ இந்த ஆக்சிடென்ட்லயே ஹசார்டஸ் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். லைக் ஏதாவது ஒரு மேஜர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், ஏதாவது ஒரு மேஜர் இந்தியா லெவல்ல ஏதாவது ஒரு வல்கானிக் ஆக்டிவிட்டி நடந்திருக்கலாம், லேண்ட்ஸ்லைடு நடந்திருக்கலாம். ஸோ அந்த லேண்ட்ஸ்லைடு நடக்குது அல்லது ஏதாவது ஒரு பவர் பிளான்ட் டிசாஸ்டர் நடக்குதுன்னா என்ன பவர் பிளான்ட் எங்க இருக்கு, லேண்ட்ஸ்லைடு நடக்குதுன்னா லேண்ட்ஸ்லைட்னா என்ன, அது எந்த இடத்துல நடந்துச்சு,
அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ். இதுல வந்து இந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா கல்ஃப் ரெமிட்டன்ஸ் ரோஸ் இன் ஏப்ரல் டிஸ்பைட் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ். ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால கல்ஃப் ரெமிட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது நம்ம வந்து எக்கனாமி டாபிக் வரும்போது உங்களுக்கு தெரியும். ரெமிட்டன்ஸ்னா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின்ல இருந்து இப்ப நம்மளோட ஃபாதரோ இல்ல யாராவது ஒரு ரிலேட்டிவோ ஃபாரின்ல இருப்பாங்க, அவங்க அங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை நம்மளுக்கு இங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இந்தியாவோட எக்கனாமிக்குள்ள தான் வருது. இதுதான் ரெமிட்டன்ஸ். பேசிக்கா இதுதான் ரெமிட்டன்ஸ். ஸோ அந்த கல்ஃப்ல இருந்து வர ரெமிட்டன்ஸ் இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னது, வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னா என்ன, ரெமிட்டன்ஸ்னா என்ன, அவ்வளவுதான். அப்புறம் இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்தியா ஆட்ஸ் 709 நியூ ஸ்பீசிஸ் டு இட்ஸ் ஃபானா டேட்டாபேஸ். ஸோ இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்தியால இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்காத 709 ஸ்பீசிஸ் ஃபானா அப்படிங்கிறது வந்து ஒரு விலங்கு வகையை சார்ந்தது, அனிமல் ரிலேட்டடா. ஸோ 709 ஸ்பீசிஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க புதுசா. அப்படின்னா நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ரீஜியன்ஸும் இந்தியால இருக்குங்கிறது தானே இதுல ஒரு பேசிக்கான அண்டர்லைங் ஃபேக்டர். நம்ம இவ்வளவு பெரிய இந்தியால இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, இருந்தாலுமே 709 ஸ்பீசிஸை நம்ம இன்னும் அக்கௌண்டே பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பக்கத்திலேயே ஒரு பள்ளி போயிட்டு இருக்கோம், அந்த பள்ளிய நம்ம இது வரைக்கும் டேட்டால வச்சிருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டால இருந்திருக்காது. யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு அந்த பள்ளியை ரெக்கார்ட் பண்ணும்போது தான் அது இந்த லிஸ்ட்ல ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி புதுசா வர லிஸ்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் அது முக்கியம். ஸோ இதை வச்சே கொஸ்டின் கேட்பாங்க, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் சீன் ரீசென்ட்லி இன் நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்பீசிஸ் நம்மளுக்கு முக்கியம். அண்ட் அது வந்து ரொம்ப ஃபேக்சுவல் பேஸ்டா தான் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா வர வாய்ப்பு இல்லை பெருசா. எப்படின்னா இந்த ஸ்பீசிஸ் எங்க இருக்கு, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பீசிஸ் எந்த இதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் நம்ம பின்னாடி கொஸ்டின் செக்ஷன்ல பார்க்கலாம். எப்பவுமே போயிட்டு ஸோ இருக்குமா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே எல்லாம் போகாது. 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் 2 கிளாஸ் இப்ப எங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்? ஆமா, இது ஆன்லைன்ல டைரக்டா 2 மணிக்கு போவாத. யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டியா இருக்கும் நியூஸ், ராஜ்நாத் சிங் ஃபேசஸ் பிரிவிலேஜ் மோஷன் பை த காங்கிரஸ். ஸோ இது வந்து ஈவன் தோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸா இருந்தா கூட குவாலிட்டியில எங்க ரிலேட் ஆகுது நம்ம பார்க்கணும். எங்க ரிலேட் ஆகுது, பிரிவிலேஜ் மோஷன். ஸோ இந்த பிரிவிலேஜ் மோஷன்னா என்ன, அதை எப்படி பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பாலிட்டியில தான் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல எது முக்கியங்கிற தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட வேலை. ஸோ இந்த இதுல பேசிக்கா பெருசா வேற எந்த நியூஸும் வராது. ஸோ இதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் பொலிட்டிக்கல் ரிலேட்டடான நியூஸ் தான் இருக்கும். எப்படி நீங்க நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கும் போதே இதுல ஒரு இப்படி போட்டுக்கோங்க, இப்படி போட்டு வச்சுட்டு நீங்க ஃபர்தர் பேஜஸ்க்கு போயிடுங்க. ஃபர்தர் பேஜஸ்க்கு போயிட்டு இப்ப இந்த நியூஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கோர்ட் எக்ஸ்டென்ஸ் கான்சர் ப்ரொடக்ஷன் தேவையில்லை, அரெஸ்ட் ரிலேட்டட். குர்கான் போலீஸ் ஃப்ரம் லேபர் லைசன் டீம்ஸ், இதுவும் தேவையில்லை. திரிணாமுல் டைரக்டா வந்து பார்ட்டி ரிலேட்டடா வருது, தேவையில்லை. பிடிபி அக்யூசர்ஸ் தேவையில்லை. சிஎம் டு மீட் டிவிகே, நவீன், இதுவும் வேண்டாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் நியூஸ், ஏன்னா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அதனாலே இதெல்லாம் தேவைப்படாது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ் கிக்ஸ் ஆஃப் இன் ஜார்க்கண்ட். இப்போ இதுல வந்து மேஜரா நம்ம பார்க்க வேண்டியது எஸ்ஐஆர். எஸ்ஐஆர்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நீங்களுமே அதுல இன்வால்வ் ஆயிருப்பீங்க. எஸ்ஐஆர் உங்களுக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் உங்களுக்கும் வந்திருக்கும். ஸோ எஸ்ஐஆருங்கிறது என்ன, எதுக்காக இதை கொண்டு வராங்க, அதோட பேசிக்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அண்ட் இங்க யார் மேஜர் ரோல் பிளே பண்றாங்க, பிஎல்ஓஸ். ஸோ அந்த பிஎல்ஓஸ் ஓட ரோல் என்ன. ஸோ இந்த 2 தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர வேற எதுவுமே அதுல தேவையில்லை. எங்க எடுக்கிறாங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் தேவையில்லை. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீசிஸ் இன்வால்வ் ஆயிருக்கா, ஸோ நம்ம அதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த நியூஸ் என்னங்கிறத பார்க்கணும். சென்டர் எக்ஸ்ப்ளோரிங் ரீஇன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டைகர்ஸ் இன் சூட்டபிள் லேண்ட்ஸ்கேப்ஸ் இன் பெங்கால். ஸோ நம்மளுக்கு தெரியும் ராயல் பெங்கால் டைகர் தான் நம்மளோட நேஷனல் அனிமல்னு. ஆனா அதே மாதிரியான ஒரு டைகர் ஸ்பீசிஸை திருப்பி பெங்கால்லே விடுறதுக்கான பிளானை சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க.
ஸோ அப்போ அந்த ஸ்பீசிஸ் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கு பெங்கால் ரீஜன்ல. அந்த ஸ்பீசிஸும் ரீஇன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டைகர்ஸ் இருக்குல்ல, இப்போ டைகர் ரிலேட்டடா ஏதாவது கன்சர்வேஷன் மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. எப்போன்னா 1973. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கறது என்விரான்மெண்ட்ல வரும். இந்த ப்ராஜெக்ட் டைகர் எதுக்காக? எக்ஸ்க்ளூசிவா டைகர் ஸ்பீசிஸ் நம்ம இந்தியால நேஷனல் அனிமலோட பாப்புலேஷனே ரொம்ப எக்ஸ்டிங்க் லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ அதை கன்சர்வ் பண்ணி அதோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பீசிஸ் நம்ம மேக்சிமம் நீங்க நியூஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பீசிஸ் which is considered as alternative to our national bird, existing national bird, என்னது? பீகாக். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீசிஸ் தான் நேஷனல் பேர்டா அறிவிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்பீசிஸ் அறிவிக்காம பீகாக் அறிவிச்சாங்க. பட் அந்த அறிவிக்காம விட்ட ஸ்பீசிஸ் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கு. அது என்ன ஸ்பீசிஸ்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வேணா க்ளூ தரேன். GIBன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஃபிளையிங் பேர்ட், அதாவது டாலஸ்ட் ஃபிளையிங் பேர்ட்னு சொல்லுவாங்க. கிரேட் இந்தியன் பாஸ்டர். ஸோ அந்த அந்த ஸ்பீசிஸ் தான் வந்து இப்போ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா இருக்கு. அதோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இதை தான் வந்து பானமயில்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. ஸோ இந்த ஸ்பீசிஸ் வந்து இப்போதைக்கு ராஜஸ்தான் ரீஜன்ல மட்டும்தான் இருக்கு. இதோட நெஸ்டிங் சைட் வந்து லேண்ட் பேஸ்டா இருக்கும். எந்த ட்ரீலயோ எந்த ஒரு இதுலயுமே இருக்காது. ஸோ லேண்ட்ல கிராஸ் லேண்டுக்கு இடையில போய் இது நெஸ்டிங் பண்ணும். ஸோ அப்படி நெஸ்டிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெடேஷன் அதிகமாகுது. எஸ்பெஷலி ஏதாவது நரி, ஃபெரல் டாக்ஸ் இதெல்லாம் போயிட்டு அதோட முட்டையை எடுத்து சாப்பிடுறது. ஸோ அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகாது. அண்ட் அதோட எக்கும் வந்து 1 or 2 eggs தான் லே பண்ணும். ஸோ அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும்னா நிறைய எக் லே பண்ணணும்ல. அதால பண்ண முடியாததுனால அதோட பாப்புலேஷன் டிக்ளைன்ல இருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பீசிஸ் நியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னா அதோட சின்ன பேக்ரவுண்டை நம்ம எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது நீங்க வந்து எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க நியூஸ் பேப்பரை ஸ்கிம் பண்ணி ரீட் பண்ணுங்க 30 days. ஆஃப்டர் 30 days, இப்போ இந்த மந்த் ஜூலை மந்த்துக்கு முன்னாடி ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருது. ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபுல்லா படிங்க. கம்பைலேஷன், மந்த்லி கம்பைலேஷன். ஸோ அந்த மந்த்லி கம்பைலேஷனை படிக்கணும்னா வந்து நீங்க வந்து உட்காந்து நோட்ஸ் எடுத்து அப்படி படிக்க வேணாம். நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. பட் 1 time இல்ல, ஒரு 3 times ரீட் பண்ணிருங்க மேக்ஸிமம். நோட்ஸ் எடுக்காதீங்க. நீங்க அந்த மந்த்லி கம்பைலேஷன் எடுத்து எய்தர் நீங்க வந்து டிஜிட்டல் காப்பியா இருந்தாலும் சரி, பிசிக்கல் காப்பியா இருந்தாலும் சரி, எய்தர் ஹைலைட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணுங்க இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை மட்டும். நிறைய பேர், நான் வந்து இனிஷியலா பண்ண தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் மந்த்லி கம்பைலேஷன் எடுத்துட்டு ஃபுல்லா பெண்ணை காலி பண்றதுக்காக ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கோடா போட்டு வச்சிருவாங்க. ஸோ திருப்பி நீங்க எடுத்து படிக்கணும்னு நினைச்சா கூட நம்மளுக்கு அது படிக்க மைண்ட் வராது. நீங்க ரிப்பீட்டடா ஒரு 2 தடவை படிக்கணும் அப்படின்னா கட் சைஸ் பண்ணிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிப்பீங்க. 2வது தடவை அதே மெட்டீரியல் எடுத்து படிக்கணும்னா உங்களுக்கு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சு படிங்க. இது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த இந்த இதுல வந்து எந்த இடத்துல விட போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெங்கால் ரீஜன்ல விடுறாங்க. ஸோ ஏன் பெங்கால் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த ஸ்பீசிஸோட அடாப்டேஷனையும் பார்க்கணும். எஸ்பெஷலி இந்த ராயல் பெங்கால் டைகர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் இட் கேன் ஸ்விம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்விம் பண்ணி போய் அதால ஒரு இறைய தூக்கிட்டு திருப்பி இங்க வர முடியும். அண்ட் அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இது கூட ஹியூமன் வந்து அந்த ஏரியாவை ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிளா என்ன சொல்லுவீங்க ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட்டுக்கு? நிறைய இடத்துல விவசாய தோட்டம் நிறைய வச்சிருப்போம். ஸோ அதுக்குள்ள வந்து யானை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது யானையோட தப்பு கிடையாது. யானையோட இடத்துல நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விவசாயத்தை அங்க கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு சாப்பாடை தேடி இங்க வருது. ஸோ அந்த மாதிரி இடத்துலதான் ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் கான்ஃபிளிக்ட் வருது. அந்த ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்டை தவிர்க்கிறதுக்காகவும் இந்த ரீஇன்ட்ரோடக்ஷன்ங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரீஇன்ட்ரோடக்ஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும்.
ரீஇன்ட்ரோடக்ஷன் பத்தி நம்ம இன்னொரு விஷயம் பார்த்திருப்போம். பிரதமர் மோடி வந்து எத்தியோப்பியா, நைஜீரியாக்கெல்லாம் போயிட்டு என்ன இங்க கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஸ்பீசிஸ புதுசா இந்தியால கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்தியால அது எக்ஸ்டிங்க்டே ஆயிடுச்சு. இந்தியால அந்த ஒரு ஸ்பீசிஸ், இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்பீசிஸ் இல்லவே இல்லை. 1952ல இருந்து அந்த ஸ்பீசிஸ் இங்க இல்லவே இல்லை. சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிக் கேட்ஸ் சொல்லுவாங்க, அதுல ஒண்ணுதான் பிக் கேட்ஸ். இதுல இதுல ஒரு 5-6 டைப் ஆஃப் பிக் கேட்ஸ் இருக்கு. டைகர், லயன், லெப்பர்ட், சீட்டா, பூமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுல ஒரு ஸ்பீசிஸ் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்தியால. இந்தியால எந்த ஸ்பீசிஸ் இல்ல. சீட்டா. ஸோ இந்த சீட்டால மேக்சிமம் 2 வெரைட்டிஸ் இருக்கு. ஏசியாட்டிக் சீட்டா, ஆப்பிரிக்கன் சீட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட முன்னாடி இருந்த பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசியாட்டிக் சீட்டா தான் நம்ம ஏசியன் சப்கான்டினென்ட்ல இருக்கும். ஸோ ஏசியாட்டிக் சீட்டாவை இன்ட்ரோடியூஸ் பண்றது தான். அதுக்கு ஈரான்ட்ட கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஈரான்ட்ட மட்டும் தான் ஏசியாட்டிக் சீட்டாவோட வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அவங்க அதை வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டா இங்க இல்லாம போன ஒரு ஸ்பீசிஸ கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. ஸோ இது ரிலேட்டடா இருக்கிற இன்னொரு கான்செப்ட் அப்படியே பேக்ரவுண்ட் அப்படியே எடுத்துட்டே போனீங்க அப்படின்னா, சீட்டா இன்ட்ரோடக்ஷன். ஏன் சீட்டாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் இங்க? எதுக்காக? ஆல்ரெடி இருந்த ஒரு ஸ்பீசிஸ் இல்லாம போயிடுச்சு. இங்க இருந்த ஒரு ஸ்பீசிஸ் இல்லாம போயிடுச்சு. அந்த ஸ்பீசிஸ் ஏன் திருப்பி இங்க கொண்டு வைக்கணும், இங்க கொண்டு வரணும், அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம், இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ். ஸோ இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ்னா என்னன்னா, இங்க ஒரு ஸ்பீசிஸ் இருக்கும், இங்க ஒரு ஸ்பீசிஸ் இருக்கும். இதை பிரிட்ஜ் பண்றதுக்கான ஒரு ஸ்பீசிஸ் தான் இந்த சீட்டா மாதிரியான டாப் பிரெடேட்டர்ஸ். ஸோ இந்த பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும், எதர் இந்த பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ ஒரு நடுவில் ஒரு பெரிய பிரெடேட்டர் வேணும். அதுதான் இந்த சீட்டா மாதிரியான ஸ்பீசிஸ். ஸோ அது அது வந்து ஈகோ சிஸ்டமுக்கே ஒரு பெரிய மேஜர் ரோல் கிரியேட் பண்ணும். ஸோ இது எல்லாமே அப்படி அலைனான கான்செப்ட்ஸ். நம்ம இதை ஃபர்தரா படிக்கும்போது, என்விரான்மெண்ட்ல படிக்கும்போது, ஃபுட் வெப்னா என்ன, ஃபுட் செயின்னா என்ன, அது ஈகோ சிஸ்டம்ல எப்படி ரோல் பிளே பண்ணுது, ஈகோ சிஸ்டம் பேலன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுது, அது அதுக்காக கொண்டு வந்த கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, அதை எப்படிலாம் கொண்டு வந்தாங்க. எஸ்பெஷலா அந்த ப்ராஜெக்ட் டைகர்னு பாத்தீங்கன்னா, எம் ஸ்ட்ரைப்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த எம் ஸ்ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லை, டைகர் எவ்வளோ இருக்குங்கிற எடுக்கிற சென்சஸ் மட்டும்தான். எப்படி சென்சஸ் பண்றாங்க அப்படின்னா, அதோட ஸ்ட்ரைப்ஸ் நமக்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைகருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கு. அதோட மேல இருக்கிற பேட்டர்ன்ஸ்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு எவ்வளோ பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ஸ் இருக்கு, எந்தெந்த ஏரியால இருக்கு, எப்படி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதோட பாப்புலேஷன் அப்படிங்கிற எடுக்கிற சென்சஸ் தான் இந்த எம் ஸ்ட்ரைப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இதோட அலைன் ஆகிற கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு நியூஸை எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க பேக்ரவுண்டா கொஞ்சம் அப்படி ரீகலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக நீங்க எடுத்து படிக்கணுங்கிறது இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்டாட்டிக்ல ஸ்ட்ராங் ஆகணும். கரண்ட் அஃபேர்ஸ் செகண்டரி, ஸ்டாட்டிக் தான் ஃபண்டமெண்டல். ஸோ ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு தான் மேலே நீங்க பில்டிங் கட்டவே ஆரம்பிக்கணும். டைரக்டா பில்டிங் கட்டக்கூடாது. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது ஒரு பில்டிங், பட் ஃபவுண்டேஷன்ங்கிறது ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்டாட்டிக்ல ஒரு தடவை படிச்சுட்டா மறந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் பத்தி நம்ம யோசிக்க கூடாது. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் வேணா எடுத்துக்கலாமே தவிர ஸ்டாட்டிக்ல நம்ம பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸுமே அப்படிதான், ரிவிஷன் தான் மேஜரான ரோல் பிளே பண்ணும். நோட்ஸ் எடுக்காதீங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் மினிஸ்டர் அசஸ் ஃபுட் ஃபிளட் டேமேஜ் ஆஸ் 3 dies இன் அருணாச்சல். இது மேஜரா தேவைப்படாது. ஏன்னா ஃபிளட்டுங்கிறது அடிக்கடி நடக்க தான் செய்யும். இப்போ சில இடத்துல வந்து கிளைமேட் இன்டியூஸ்டு ஃபிளட் அல்லது கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கிளைமேட் இன்டியூஸ்டு அப்படின்னா என்னன்னா,
பெரினியல் ரிவர்ஸ், ஹிமாலயன் ரிவர்ஸ்லாம் இருக்குல்ல, ஹிமாலயன் ரிவர்ஸ்ல இருந்து வர ஃப்ளட் வந்து எப்படி ஆகும், நம்மளுக்கு ஹிமாலயாஸ்ல இருந்து எப்படி வந்து ரிவர் ஃப்ளோ கிடைக்குது அப்படின்னா ஐஸ் கவர் அங்க அதிகமா இருக்கும். அந்த ஐஸ் கவர் மெல்ட் ஆகி வாட்டரா நம்மளுக்கு வருது. டவுன்வர்ட் ஸ்லோப்ல வரும்போது அது நம்மளுக்கு அந்த ரிவர் வந்து பெரனியலா இருந்துட்டே இருக்கு. இங்க ஐஸ் இருக்கிற வரைக்கும் இங்க தண்ணி இருந்துட்டே இருக்கும். ஸோ அதை வந்து பெரனியல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வற்றாத ஜீவநதி. ஸோ அந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் மேஜரா பெரனியல் ரிவர்ஸ். அண்ட் இங்க ஓடுற ரிவர்ஸ் எல்லாமே வந்து நான் பெரனியல் ரிவர்ஸ். அது சப்ஜெக்ட் டு டிராட். நம்ம ஏதாவது வாட்டர் ஃப்ளோ அவைலபிளா இல்ல, அங்க அந்த ஊற்று இல்ல, அண்ட் ஹெவியான டிராட் இருக்கு, அதாவது பஞ்சம் இருக்கு, வெயில் இருக்கு அப்படின்னா அந்த ரிவர்ஸ் அங்க ஃப்ளோ ஆகாது, அந்த ஏரியால தண்ணி இருக்காது. ஸோ அதை நான் பெரனியல் ரிவர்ஸ் சொல்றோமா. ஸோ இந்த மாதிரியான பெரனியல் ரிவர்ஸ்ல கிளைமேட் எப்படி ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் லைக் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் ஆக ஆக நம்மளோட கிளவுட்ல அட்மாஸ்பியர்ல இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாகும். ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாச்சுன்னா தான் குளோபல் வார்மிங் நடக்கும். குளோபல் வார்மிங் அதிகமா இருந்துச்சுன்னா ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஐஸ் கேப் இருக்குல்ல, இந்த ஐஸ் கவர் கம்மி ஆயிட்டே போகும். ஸோ இந்த ஐஸ் கவர் கம்மி ஆயிட்டே போகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஐஸ் கவர் இருக்காது. இது வந்து எக்ஸ்போஸ்ட் டு சன்னா மாறிடும். அதுக்கப்புறம் நம்மளால அந்த ஐஸ் கேப்போ ஐஸ் கவரோ கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கஷ்டம்தான். ஏன்னா அது ஒரு இர்ரிவர்சபிள் ப்ராசஸா மாறிடும். அதனால இங்க கிளைமேட்டிக் சேஞ்ச் இன்டியூஸ்டு ஃபிளட்ஸ் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் இன்டியூஸ்டு டிசாஸ்டர்ஸை நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இது தேவையில்லை. இதுல மேபி நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏதாவது ரிவர் இருக்கா. இப்போ வந்து இது சொல்லுவாங்க கோசி ரிவர். கோசி ரிவர் இது வந்து பீகாரின் துயரம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஃபேக்ட். இதை ஏன் வந்து பீகாரின் துயரம்னு சொல்றாங்க அப்படின்னா அடிக்கடி அங்க ஃப்ளட் நடக்கும். அடிக்கடி அந்த ரிவர்ல வந்து ஃப்ளட் நடக்கிறதுனால இருக்கிற ஏரியாவை ஃபுல்லா அடிச்சுட்டு போயிடும். ஸோ ஃப்ரீக்வெண்டா நடக்கிறதுனால அங்க இருக்கிறது அந்த அந்த ஆரியா வந்து பீகாரோட துயரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏன் சொல்றாங்கிறது தான் முக்கியம். இப்போ ஒரு பெரிய ரிவர் இருக்கு, பெரனியல் ரிவர் லைக் கங்கா இருக்கு அப்படின்னா கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ்னா எதெல்லாம் வந்து கங்கா கூட சேருது, அல்லது ஒரு ரிவர் இருக்கு அப்படின்னா அது எந்த ரிவர்லாம் கிளை நதிகளை எதெல்லாம் உருவாக்குது அது பேர் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா. ரைட் பேங்க் லெஃப்ட் பேங்க் இருக்கு, இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேஜ் பார்த்தாச்சு. இப்போ வந்து தேர்ட் பேஜ் நான் எப்படி படிப்பாங்கிறத சொல்லிடுறேன். தேர்ட் பேஜ்ல அதே மாதிரி சேம் நம்ம என்ன பொலிட்டிக்கல் நியூஸ் இருக்கோ, நம்மளுக்கு என்ன தேவையில்லாத நியூஸ் இருக்கோ தூக்கிட வேண்டியதான். சரி இது இருக்கட்டும். இப்போ இதுல இந்த இது நம்மளுக்கு தேவையில்லை, கிராஸ் ஓட்டிங் அதெல்லாம். ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ். நாயுடு 6 மினரல் மேப்பிங். இதுல வந்து என்னன்னா நாயுடு 6 மினரல் மேப்பிங் டு ஐடென்டிஃபை ஹை வேல்யூ டெபாசிட்ஸ் எப்படின்னு இருக்கு. இது பாக்குறதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத டாபிக் மாதிரி தெரியலாம். ஆனா இதோட நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல நம்ம எப்படி ரன் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மினரல், எதுக்காக அந்த இடத்துல மினரல் மேப் பண்றாங்க, அண்ட் ஹை வேல்யூ டெபாசிட் இருக்குன்னா அப்போ அங்க ஏதோ ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கான கமர்ஷியல் வேல்யூ அந்த மினரலுக்கு இருக்கு. அதை தான் அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. ஏன் வந்து ஆந்திர பிரதேஷ். இப்போ நம்மளுக்கு தெரியும் கேஜிஎஃப் படம்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துல இருந்து கோல்டு நம்மளுக்கு நிறைய எடுக்கிறாங்க இந்தியால? கோலார் தங்க சுரங்கம் அதான கேஜிஎஃப். ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸ்ல மட்டும் தான் கோல்டு டெபாசிட் அதிகமா இருக்கு. ஸோ அங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதை தாண்டி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல கோல்டு இருக்கா அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்னா அது நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. அண்ட் இதை வச்சே ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, பாக்சைட்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மினரல் எங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மினரல் இருக்கிற ஸ்டேட் எங்கன்னு. ஏன்னா இந்த பாக்சைட்டை ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கோ இல்ல அதிகப்படியான ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ அதை வச்சு கேட்கலாம். இப்போ நியூஸ்ல என்ன அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து அது பேர்லயே இருக்கிறதுனால ரொம்ப ரேரா தான் அவைலபிளா இருக்கும். ஒரு ஒரு மினரல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மினரலை வந்து டைரக்டா மண்ணுல இருந்து இது இது அப்படின்னு எடுத்துட முடியாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மினரல் ரொம்ப கம்மியான அளவுல இருக்குன்னா அது ரேர் எர்த் எலமெண்ட் தான். அந்த ரேர் எர்த் எலமெண்டோட கான்சென்ட்ரேஷனும் குளோபல் லெவல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த ரேர் எர்த் எலமெண்ட்டுக்கு நம்ம எங்க மேஜரா டிபெண்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா. ஸோ சைனா தான் மேஜர் ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரேர் எர்த் எலமெண்ட் ஏன் முக்கியம்? ஏன் முக்கியம் அப்படின்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல இருக்கோம். இதை வந்து நம்ம 2000s இருந்தே சொல்லியிருப்பாங்க. கம்ப்யூட்டர் எரா வந்துட்டு இருக்கு, கம்ப்யூட்டர் எரா வந்து டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு. நம்ம இப்போ வந்து எங்க போயிட்டோம்? ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் கிட்ட போயிட்டோம். ஸோ இந்த ஏஐ மிஷின் லேர்னிங்லாம் போகும்போது அட்வான்ஸ்டு ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு சிப்செட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த அட்வான்ஸ்டு சிப்செட்ஸ்ல எல்லாமே எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம டெக்னாலஜி ஒரு சைட் டெவலப் ஆகுதா, ஆனா ரேர் எர்த் எலமெண்டோட அவைலபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கா. அப்போ நம்ம இங்க வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கா பிட்வீன் த growth. ஒரு இடத்துல growth நடந்துட்டு இருக்கு, ஒரு இடத்துல மினரல் அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு. ஸோ யார்கிட்ட அதிகமான மினரல்ஸ் இருக்கோ அவங்க தான் அங்க ராஜா. ஸோ அவங்களோட டிபெண்டன்சி எப்படி கம்மி பண்ணலாம்? ஏன்னா உங்களுக்கும் வேணும், நீங்களும் டெவலப் ஆகணும், நானும் டெவலப் ஆகணும். ஆனா வாண்ட மட்டும் தான் மினரல் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? குளோபல் லெவல்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. இது வந்து பொது சொத்து, நீங்க இவ்வளவு எடுத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இன்னும் ஃபர்தரா இன்னும் டெவலப் ஆகல. ஸோ இந்த ரேர் எர்த் எலமெண்ட்டுக்கு அவங்களும் அப்போஸ் பண்ணுவாங்க. நான் தான் கொடுப்பேன், உங்களுக்கு வேணா என்கிட்ட வாங்கிக்கோங்க, நான் இவ்வளவு ரேட் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பேரு மோனோபோலி. ஸோ இந்த மோனோபோலி இல்லாம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அட் த சேம் டைம் எல்லாருமே க்ரோ ஆகணும். ஸோ இந்த ரேர் எர்த் எலமெண்ட் நியூஸ்ல இருக்கு, அது ரிலேட்டடா ஏதாவது வந்திருக்கா, அந்த மினரல்ஸ் ஏதாவது மேப் பண்றாங்களா? அப்படி மேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபர்தரா அடுத்த இப்ப இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதை பார்த்துருவீங்க, மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன். நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா இந்த மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் முடிச்சதுல ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கும். அது நீங்க ரிப்பீட்டடா நியூஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க செப்பரேட்டா நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. இது வேண்டாம். தெலுங்கானா சிஎம் கால்ஸ் ஃபார் பாலிசி தேவையில்லை. நர்சஸ் ரெசியூம் ஸ்ட்ரைக்ஸ் இன் கேரளா. உமன் அண்ட் நியூ பார்ன் ஃபவுண்ட் டெட் தேவையில்லை. ஏன்னா இது ஒரு மர்டரோ ஏதோ ஒரு கிரைம் ரிலேட்டடான இஷ்யூஸ். Become job creators, not job seekers. President tell graduating students in Andhra Pradesh. So இது எல்லாமே ஒரு ஸ்டேட் ரிலேட்டடான நியூஸா இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், த பிரசிடென்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டேட் ரிலேட்டடான ஸ்கீம் இல்லாம ஏதாவது ஒரு நேஷனல் ரிலேட்டடான ஸ்கீமை ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா மட்டும் அதை எடுத்துக்கலாம். இப்போ லைக் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்தியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு, அல்லது இந்தியாஸ் விஷன் விக்சித் பாரத் 2047 அப்படி இருந்தா மட்டும் அதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் இதுவும் தேவையில்லை. இப்போ ஜெனரல் தீரஜ் சேத் டேக் ஓவர் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். வந்தா வாங்க, யார் வந்தா நம்மளுக்கு என்ன, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி படிப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பர்சனாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸ் தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இருக்காங்களா, அவங்க எதுக்கு கீழே வராங்க? ஸோ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கீழே தான் 3 ட்ரை கமாண்டுமே வருது. என்னெல்லாம்? ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி. ஸோ இந்த 3 ட்ரை கமாண்டும் இந்தியால ஒரே இடத்துல இருக்கு. அது எங்க? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். பாத்திருக்கீங்களா அந்தமான் அண்ட் நிக்கோபார்? அந்த ஐலாண்ட்ல தான் ட்ரை கமாண்ட் இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ஏன் முக்கியம்? இப்போ நம்ம அந்தமான நிக்கோபார் கூட ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? அந்தமான நிக்கோபார் கூட நம்மளுக்கு என்ன அடுத்த ரிலேஷனுக்கு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். இது கேள்விப்பட்டீங்களா? எதிர்கட்சி எல்லாம் காட்டு கத்திட்டு இருந்தாங்க. கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். இந்த கிரேட் நிக்கோபார்ங்கிற ஐலாண்ட்ல ஒரு மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை கொண்டு வர போறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டுக்கு சென்டர் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க.
ஆனா கிரேட் நிக்கோபாருங்கிறது நீங்க ஜியாகிரபி படிக்கும் போதே தெரியும், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து ஈகோலாஜிக்கலி ரொம்ப வயபிளான ஒரு ஏரியா. ஸோ அங்க வந்து நிறைய ஸ்பீசிஸ் ஃபானல் டைவர்சிட்டி அண்ட் ஃப்ளோரல் டைவர்சிட்டி இருக்கு. இப்ப நீங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொண்டு வரீங்கனாலே நம்ம என்ன பண்ணுவோம், மரத்தெல்லாம் வெட்டிட்டு அந்த இடத்துல எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அங்க இருக்கிற விலங்குகள்லாம் அடிச்சு துரத்திட்டு தான் அங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொண்டு வருவோம். ஏன்னா நம்ம போய் அங்க இருக்க போறோம். அப்படி இருக்கிறப்போ அங்க இருக்கிற ஈக்காலஜி டேமேஜ் ஆகுது, அங்க இருக்கிற ஒரு ஒரு பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகுது. அண்ட் அது ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மாதிரியான இருக்கிற ஜோன். ஸோ அதை நம்ம அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவோட டைரக்ட் பயோடைவர்சிட்டியில கை வச்ச மாதிரி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியில கை வச்ச மாதிரி. ஸோ அதுக்கு தான் வந்து அப்போசிஷன்ஸ் வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க அதுக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க, நம்ம பயோடைவர்சிட்டியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா நம்ம எப்போ growth ஆகுறது. ஈவன் இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸே அவங்க ஒரு விஷயமா போட் பண்ணாங்க. வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னால என்ன ஆகுது, இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த வழியா நம்மளுக்கு சப்ளை எல்லாம் வருது. ஸோ அதை சோக் பண்றாங்க. அது பேர் சோக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சோக் பாயிண்ட். ஸோ இந்த சோக் பாயிண்ட்னா என்னன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரெச் தான் இருக்கும். இந்த சின்ன ஸ்ட்ரெச்சுக்குள்ள வழியா தான் எல்லா மூவ்மெண்ட்டுமே, எல்லா ஷிப் மூவ்மெண்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே இந்த சோக் பாயிண்ட் வழியா தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை பிளாக் பண்ணிட்டா குளோபல் லெவல்ல சப்ளை செயின்ல டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சப்ளை செயின்ல டிஸ்ரப்ட் ஆகாம இருக்கணும், நம்ம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணணும்னா இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் கண்டிப்பா முக்கியம். நம்மளும் எவ்வளவு நாள் தான் வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது அப்படின்னு இவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஸோ நம்ம இதுல அண்டர்லைங்க என்ன தெரிஞ்சுக்கணும், கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்ன, அதோட பயோடைவர்சிட்டி என்ன, ஜியாகிரபிக்கலா ஏன் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் என்ன, அவ்வளவுதான். இப்போ இதோட இது முடிஞ்சுதா, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஸோ இதுக்கு அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் டிஜிட்டல் புஷ் எய்ம் ஃபார் ஃபுல் ரோல் அவுட் ஆஃப் பை நெக்ஸ்ட் இயர். ஸோ இதுல ஏதோ ஒரு வகையில டிஜிட்டலுக்கு மூவ் பண்ண போறாங்க, எதை, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஸோ ஏற்கனவே நம்ம எங்க இது பண்ணியிருந்தோம், மேனுவலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இது வரைக்கும். ஸோ இப்போ டிஜிட்டலா மூவ் பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயத்த புதுசா கொண்டு வராங்க. ஸோ அதுல என்ன ஸ்பெசிபிக்கா பார்க்கணும்னா ஜீரோ எஃப்ஐஆர். இப்போ வந்து நம்ம சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் ஐபிசி இந்தியன் பீனல் கோட், இந்த மூணுத்தையும் மாத்திட்டு பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய சாட்சிய சம்ஹிதா, அதுக்கப்புறம் இன்னொரு இது பாரதியன்னு தான் வரும். ஸோ இந்த மூணு விஷயத்த கொண்டு வந்தாங்களா, அந்த மூணு விஷயத்த கொண்டு வரும்போது தான் இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ங்கிறத கொண்டு வந்தாங்க. படிச்சிருக்கீங்களா ஜீரோ எஃப்ஐஆர்னா? ஜீரோ எஃப்ஐஆர்னா ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்ப நம்ம பார்க்க போறோம் 2026 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த ஜீரோ எஃப்ஐஆர்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு இந்த ஏரியால ஒரு கிரைம் நடக்குது, இந்த ஏரியால ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து வேற ஒரு ஏரியாவை உள்ளவங்க, நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நீங்க திருப்பி அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க பக்கத்துல கொளத்தூர் ஸ்டேஷன் இருக்குன்னா கொளத்தூர் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். எதுக்காக அது ஜீரோ எஃப்ஐஆர்னா, இப்போ நீங்க ஒவ்வொரு ஸ்டேஷன் போறீங்கன்னா அங்க ஒவ்வொரு நம்பர் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இந்த ஜீரோ எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஈஸி ஆக்சஸ் டு எனி ஸ்டேஷன். உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்துச்சு, நீங்க அதை போய் ரிப்போர்ட் பண்ணணும்னா இந்த ஜீரோ எஃப்ஐஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அதோட பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்ங்கிறதுல ஏதாவது பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்களா, புதுசா இன்டகிரேட்டடா ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்களா? லைக் மானஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த மானஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரக் அபியூஸ் தடுக்கிறதுக்கு, ட்ரக் ப்ராலிஃபரேஷனை தடுக்கிறது ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இப்போ நம்ம ட்ரக்கோட மெனான்ஸ் அதிகமாக தானே இருக்கு. நம்ம எங்க பார்த்தாலும் கஞ்சா, அதுக்கப்புறம் இந்த அபின், அப்புறம் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க, மெத்தபெட்டமைன், அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த இதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் தான் மானஸ். அதே மாதிரி இங்க ஏதாவது பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்களா, கொண்டு வந்திருக்காங்களா, அதை நம்ம பார்க்கணும். அண்ட் இதை பண்ண போறது யாரு,
என்சிஆர்பியா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவா? ஸோ அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ யாருக்கு கீழே வருது, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? இங்க லா அண்ட் ஆர்டர் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் மேஜரா? ஹோம் மினிஸ்ட்ரி. அப்போ என்சிஆர்பியும் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் வருதா? ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, எந்த இதுக்கு கீழே வந்துச்சு? இது வந்து ஸ்டாட்டுட்டரி பாடியா? அப்படின்னா என்ன? ஸ்டாட்டுட்டரி பாடி, நான் ஸ்டாட்டுட்டரி பாடின்னு இருக்கு. ஸ்டாட்டுட்டரி பாடினா ஒண்ணும் இல்ல, ஒரு ஆக்ட், இதுக்காக பிரத்யேகமா ஒரு ஆக்ட கிரியேட் பண்ணி அந்த ஆக்ட் மூலமா ஒரு பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஸோ இந்த ஆக்டை எனாக்ட் பண்ணிட்டு, இந்த ஆக்டை கொண்டு வந்துட்டு பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஓபன் பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில எக்ஸாமுக்கு ரெலவெண்டா இருக்கும். ஸோ அது ஸ்டாட்யூட்டரியா நான் ஸ்டாட்யூட்டரியாங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? அப்புறம் இது ரொம்ப முக்கியமான டாபிக். அமித்ஷா லான்ச்சஸ் நியூ எஃப்சிஆர்ஏ போர்ட்டல் அண்ட் ஓசிஐ கார்டு. ஸோ இந்த இதுல வந்து பேசிக்கா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எஃப்சிஆர்ஏனா என்ன? எஃப்சிஆர்ஏனா என்ன? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ இதுலயே இருக்க ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ இதை மானிட்டர் பண்ற இன்ஸ்டிடியூஷன் என்ன? இது வந்து இந்த ஆக்ட் எதை டீல் பண்ணுது? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் என்ன? ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இல்ல இந்தியாவில ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுல மூலமா என்ன பண்ணலாம், சிவாஜி படத்துல வர மாதிரி இங்க இருந்து அமௌண்ட் அங்க அனுப்பிட்டு அங்க இருந்து இங்க கொண்டு வந்து அதை ஒயிட் மணியா மாத்திடலாம். ஸோ அதை ரெகுலேட் பண்ணணும்ல. அதை பார்த்தா தானே நம்மளுக்கு இங்க இருந்து போறது பிளாக் மணியா, இல்ல எந்த சேனல் வழியா வருது, எந்த ஹவாலா டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கா, லீகல் மணி தானா, இல்ல கவுண்டர்ஃபீட் கரன்சியா, அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் இந்த எஃப்சிஆர்ஏ. ஸோ இந்த எஃப்சிஆர்ஏனா என்னன்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். அண்ட் இந்த ஓசிஐ கார்டு. ஸோ ஓசிஐ கார்டுனா என்ன? ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்பெசிபிக்கான கார்டு எதுக்கு? ஸோ அந்த இதுலயே போட்டிருக்கு ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியானா என்ன, எதுக்காக இந்த ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க? இப்போ நம்ம எல்லாம் இந்தியன் சிட்டிசன். ஆனா இந்த இந்த நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கும் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் பிஐஓன்னு சொல்லுவாங்க, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இதுதான் வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்க, என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன். நான் ரெசிடென்ட் இந்தியன்னா அவங்க இங்க இருக்க மாட்டாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்தியால அவங்க ரெசைட் ஆயிருக்க மாட்டாங்க, அவுட் சைட் இந்தியால ரெசைட் ஆயிருப்பாங்க. பட் தே ஹாவ் த இந்தியன் ஆரிஜின் அண்ட் இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இந்த என்ஆர்ஐக்கும் அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினுக்கும் ஓசிஐ கார்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பார்ட்ல வருது? சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. ஸோ அந்த பார்ட்ல எப்படி கொண்டு வராங்க? ஸோ இது யார் கொண்டு வந்தது, எந்த கமிட்டி கொண்டு வந்தாங்க? அதெல்லாம் நம்ம பாலிட்டி படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரெலவன்ஸ். அண்ட் இதுவும் ரொம்ப முக்கியம், எஃப்ஏடிஎஃப். எஃப்ஏடிஎஃப்னு என்னது கேள்விப்பட்டிருப்பீங்க? ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ங்கிறது மேஜரா இந்த எஃப்சிஆர்ஏ மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஃபாரின் அமௌண்ட், அதாவது வெளியில இருக்கிற ஒரு ஃபண்டை மானிட்டர் பண்றக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த ஃபாரின் ஆக்ஷன் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய கண்ட்ரீஸோட கோஆபரேஷனோட நடக்கும். ஸோ இங்க இருந்து ஆப்கானிஸ்தானுக்கோ, ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கோ ஏதாவது ஒரு ட்ரக் அல்லது வேற ஏதாவது ஒரு ஹியூமன் டிராபிகிங் மூலமா பணம் வருது, அதை இது பண்ற இல்லீகலா ஏதாவது ஒரு பண மூவ்மெண்ட் இருக்குன்னா அதை பார்க்கக்கூடியதுதான். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, இந்த இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து டெரரிசம் ஃபண்டிங்.
டெரரிசம் ஃபண்டிங்கையும் பார்ப்பாங்க. சரியா? ஸோ இதுவும் நம்மளுக்கு முக்கியம். அண்ட் அதை தவிர அதுல வேற எந்த பெருசான எதுவும் இல்லை. ஸோ இது தேவையா? எஸ்சி ஸ்டேஸ் ஹைகோர்ட்ஸ் டைரக்ஷன் ஆன் எத்தனால் அலோகேஷன். ஸோ இந்த எத்தனால் அலோகேஷன் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராமினன்ஸ் வந்துட்டு இருக்கு. எத்தனால் நம்ம எவ்வளவு கொண்டு வந்திருக்கோம்? பைக் வச்சிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். E10ல இருந்து E20க்கு வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் E80 E100க்கே வந்துடும். எத்தனால் மட்டுமே நம்ம போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அல்டர்னேட் ஃபியூல், இப்போ நம்ம ஃபாசில் ஃபியூல்ல இருந்து அல்டர்னேட் ஃபியூல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கோமா, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனையும் நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ஏன் எத்தனால் யூஸ்ட் அஸ் ஃபியூல் ஆல்டர்னேட்டிவ்? எத்தனால ஏன் ப்ரிஃபர் பண்றாங்க? எத்தனாலோட காம்பவுண்ட்ஸ் என்ன, அண்ட் அதோட வேற ஏதாவது யூஸ் இருக்கா? இப்ப எத்தனால மேஜரா எதுல இருந்து எடுக்கிறாங்க? யாரெல்லாம் இங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? யாரெல்லாம் இங்க வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ்? சயின்ஸ் நீங்க இன்ஜினியரிங். ஓகே. இப்போ வந்து அந்த எத்தனால்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கரும்பு சாறுலாம் குடிக்கிறோம்ல, அதோட சக்கை அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பயோ எத்தனால் அது பேர். அப்படி ஒரு விஷயம் எடுத்தா அது பேர் பயோ எத்தனால். பயோங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிட்டா அது வந்து கிரீனா இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து எடுத்தது, இயற்கையில இருந்து கிடைக்கிறது பயோ எத்தனால். ஸோ அதை ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சஸ்டைனபிள், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம எங்கனாலும் கோட் பண்ணலாம். சஸ்டைனபிளா அதை யூஸ் பண்றாங்க, ஆல்டர்னேட்டா யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், நம்ம ஃபாசில் ஃபியூல் டிபெண்டன்ஸ், ஏன் ஃபாசில் ஃபியூல்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும்? ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? இப்போ நீங்க வந்து கம்மி தான் ஆகும், கம்மியாகும். ஏன் நம்ம ஷிஃப்ட் ஆகணும்? ஒரு ஃபாசில் ஃபியூல் இருக்கு, பெட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கலாம். பெட்ரோல்ல இருந்து எதுக்கு வெஹிக்கிளுக்கு போகணும்? ம் சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல. ஏதாவது ஐடியா? ம் சூப்பர். 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 இந்த மூணுமே ஒன் ஆஃப் தி ரீசன் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன், அதனால பொல்யூஷன் டிஸ்சார்ஜ் அதிகமாகுது. நம்மளுக்கு குளோபல் வார்மிங் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணலாம். செகண்ட், ஃபாசில் ஃபியூலோட ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. இந்தியாவில் ஃபாசில் ஃபியூலோட ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, கரெக்டுங்களா? அதோட நம்ம எங்கேயாவது எண்ணெய் கிணறு வச்சிருக்கோமா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்து பக்கத்துல எங்கேயாவது? பார்த்ததே கிடையாது. எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, குஜராத்ல இருக்கு. ஸோ இந்த இந்த டெபாசிட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இந்தியாவோட பாப்புலேஷன் எக்ஸ்டென்ட்டுக்கு நம்மளால ஃபாசில் ஃபியூல்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம அதனால எங்க டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? கல்ஃப் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சவுதி அரேபியா, யுஏஇ, அந்த மாதிரி ஈரான், இவங்களை நம்பி இருக்கிறதுனால அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்ல நம்மளுக்கு வரல. ஸோ அதனால என்ன ஆகுது? ஃபாசில் ஃபியூல் ஷார்டேஜ் ஆகுது, ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எல்பிஜி ஷார்டேஜ் ஆகுது, எல்பிஜி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட் கிரியேட் பண்ணிட்டா நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற தேவையில்லை. அண்ட் அட் த சேம் டைம் சஸ்டைனபிளா நம்ம வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு நன்மை விளைவிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ இங்க வந்து ரெனியூவபிள் எனர்ஜி, நான் ரெனியூவபிள் எனர்ஜி. ஃபாசில் ஃபியூல்ஸ் நான் ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரெனியூவபிள்னா நம்ம எப்போ எப்போ தேவைப்பட்டாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் சன்லைட். சன்லைட்டு நம்ம இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த அதாவது சன் இருக்கிற வரைக்குமே நம்மள அதை யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோலார் எனர்ஜிங்கிறது வந்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ரெனியூவபிள் எனர்ஜி, விண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. பட் நான் ரெனியூவபிள் எனர்ஜினா அது எப்பனாலும் காலி ஆகலாம். காலி ஆயிடும். காலி ஆயிடுச்சுன்னா அவைலபிலிட்டி இருக்கு.
அதுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்களா? லைக் ஃபேம்னு ஒரு இனிஷியேட்டிவ், இது வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ஃபேம் 2.1 வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எதோட ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபேம் இனிஷியேட்டிவ்ஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ ஃபேம்னா எதுக்கு? ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதை இனிஷியேட் பண்றதுக்கு, அதை அவங்கள பண்ண வைக்கிறதுக்கு. லைக் சப்சிடி கொடுப்பாங்க. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு 50,000 ரூபா உங்களுக்கு சப்சிடி. அப்படின்னா நீங்க 1,00,000 ரூபா பைக்கை 50,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நீங்க 1,00,000 ரூபா கொடுத்து ஒரு பெட்ரோல் வண்டி வாங்குறதுக்கு 50,000 ரூபா கொடுத்து ஒரு வெஹிக்கிள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சப்சிடி ப்ரொவிஷன் பண்ற மாதிரி உங்களை ஒரு விஷயத்த தூண்ட வைக்கிறாங்க. ஒரு விஷயத்த வாங்காம இன்னொரு விஷயத்த வாங்க வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது இருந்தா அதுவும் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதுதான் இந்த எத்தனாலோட பேஸ். சரிங்களா? அதே மாதிரி என்ன கிரீன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்றோம்? கிரீன் ஹைட்ரஜன்னா என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதுல வந்து அடுத்த நியூஸ் வந்து சென்டர்ஸ் நியூ இபிஎஃப்ஓ அப்கிரேட். நம்மளுக்கு பெருசா தேவைப்படாது, பேங்கிங் எக்ஸாமுக்கு தான் தேவைப்படும். பட் இந்த இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கலாம். எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? PM asks secretaries to focus on ease of doing business. So இந்த ease of doing business முக்கியம். ease of doing businessனா என்ன? இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுல தொழில் நிறைய கொண்டு வரணும். எங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் திட்டம் கொண்டு வந்தாதான் தமிழ்நாட்டோட growth, எக்கனாமிக் growth அதிகமா இருக்கும். இங்க நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, இங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இங்க இருக்கிறத கொண்டு போய் விற்பாங்க. ஸோ அப்போ தமிழ்நாடோட ஜிடிபிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும். லைக்வைஸ் இந்தியாவில் நிறைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்தியாவில் நிறைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாதான் இங்க இருந்து நிறைய பொருளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி விற்க முடியும். அல்லது வேற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம இந்தியன் ருப்பில வாங்கிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு ப்ரொடக்ஷனையும் மேனுஃபேக்சரிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? நீங்க தான் ஒரு நாட்டோட சிஎம்ஓ பிஎம்ஓ. நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? லைக் நம்ம போன கவர்மெண்ட்டை கூட இது ரிலேட்டடா கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணாங்க. நீங்க தான் சூப்பர் ஃபர்ஸ்ட் சப்சிடிஸ் கொடுக்கறது. வேற லைக் அதே சப்சிடிஸ் மாதிரியே. இப்போ சப்சிடிஸ்னா என்னன்னா ஒரு 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 இடத்துக்கு இப்போ நீங்க ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துக்கு நான் இவ்வளவு தந்துடுறேன், நீ இவ்வளவு ரெண்ட் மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ சப்சிடைஸ் ரேட்ல ஒரு ரெண்ட் கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா ஒரு நிலத்தை அவங்கள்ட்ட லீஸ் கொடுக்கறது. ஒரு 50 வருஷத்துக்கு நீ வச்சுக்கோ அந்த நிலத்தை, ஆனா உன்னோட ப்ரொடக்ஷன்ல இவ்வளவு எனக்கு கொடுத்துரு. ஸோ அப்போ என்ன ஆகுது? அவன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றான், எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்க இருந்து ப்ரொடியூஸ் பண்றான். அட் த சேம் டைம் அங்க ஒரு 100 பேருக்காவது மினிமம் வேலை கொடுக்குறான். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இருக்கு, மணி வருது எக்கனாமிக்குள்ள. அட் த சேம் டைம் ப்ரொடக்ஷனும் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஒரு பிசினஸ அவனை ஈஸியா எஸ்டாப்ளிஷ் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அந்த இடத்துல பிசினஸ் வயபிளா ஸ்டேபிளா ரன் ஆகுறதுக்கு அவனுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தர்றது, அதுதான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஸோ இது ரிலேட்டடா ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த இதை இன்டர்நேஷனல் லெவல்ல யார் பண்றாங்க? இதுக்கு முன்னாடி வேர்ல்டு பேங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்புறம் அதை கைவிட்டுட்டாங்க. இந்தியா லெவல்ல யார் பண்றாங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்? நீத்தி ஆயோகா அல்லது வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல மட்டும் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இம்பார்ட்டன்ட். இது தேவையில்லை. ஓகே, எடுத்துக்கலாம்.
ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போதைக்கு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறதால மட்டும்தான் இப்படி இருக்கும். நீங்க ஃபர்தரா ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இதை வந்து நம்ம குயிக்கா பார்த்துடலாம். ஸோ ஆஃப்டர் நம்ம வந்து அடுத்தடுத்த பேஜஸ் வரும்போது பாத்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கு, நான் சொன்ன மாதிரி ஏர்லியரா சொன்ன மாதிரி எதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணலாமோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ், ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். பொலிட்டிக்கல் நியூஸ் வேணாம். இதுவும் ஒரு பார்ட்டி ரிலேட்டடான நியூஸ், இது வேண்டாம். அண்ட் இதுல வந்து என்னன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஜட்ஜ்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சிலபஸ் கூட ரிலேட் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் வேணுமா வேணாமா. ஸோ ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அதே இது ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா இருக்குன்னா அதை பெருசா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஆனா அதோட பேக்ரவுண்ட் ஏதாவது ஒரு ஆக்ட் ரிலேட்டடா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது அவ்வளோ பெருசா தேவையில்லை. அண்ட் இந்தியா பிளாக் அஃபிஷியலி ஒரு பொலிட்டிக்கல் பிளாக், இதுவும் வேண்டாம். மினிஸ்டர் இது வேண்டாம், இதுவும் வேண்டாம். அண்ட் இது எல்லாமே பொலிட்டிக்கல் நியூஸ், ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் அதர் தேன் அதர் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வித் ரிலேட்டட் டு வேர்ல்ட் அஃபேர்ஸ், ஸோ அதுல என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்டீன் சில்ட்ரன் லார்ஜ் பிளான் ஃபார் ஜீனோசைட். ஸோ இதுல வந்து ஜீனோசைட் அப்படிங்கறது வந்து எதை சொல்லுது அப்படின்னா ஒரு மாஸ் அசாசினேஷன் ஆஃப் ரேஸ் ஆர் கம்யூனிட்டி. ஸோ ஒரு பல்கா ஒரு ஒரு பீப்புளை ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் காரணத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு சில்லி ரீசனுக்காக கொலை பண்றாங்க அல்லது அவங்கள வேற இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது ஜீனோசைட்னு சொல்லுவோம். லைக் ஹிட்லர் வந்து ஒரு ரேஸ ஒரு அடிப்படையா வச்சு ஒரு ரேஸ ஒரு 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 ஆரியன் ரேஸ் அப்படிங்கிற ஒரு ரேஸ் வச்சு ஜூஸ் எல்லாத்தையும் அழிச்சாரு. ஸோ அது வந்து ஜீனோசைட்ல வருமா? ஸோ இந்த ஜீனோசைட எந்த வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் பாக்குது? லைக் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், யுஎன்ஹெச்ஆர்சி. ஸோ இது இது எப்படி நம்ம வந்து இது ஏதாவது ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்களா, இவங்களோட ரிப்போர்ட்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த டாபிக்கை நம்ம ஒரு ஸ்கிம் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஜீனோசைட் அல்லது பாலஸ்டீனியன் இஷ்யூ. ஸோ இந்த பாலஸ்டீன்ங்கிறது வந்து ஒரு ரீஜியன் இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரி ரீஜன். ஸோ இந்த பாலஸ்டீன்ல என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு, எதனால அங்க ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்கு, இதை வந்து நம்ம மெயின்ஸ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளா கோட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க இது ரிலேட்டடாவே கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதோட பேக்ரவுண்டா நம்ம அங்க எழுதிடலாம். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், மாடரேட்லி இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டடி பிரேக்ஸ் டவுன் ரீசன் ஃபார் லோ கிராம் சபா டர்ன் அவுட். ஸோ இந்த கிராம் சபா அப்படிங்கிறது கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம சபா அதாவது டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச் இருக்கு. டாப் டவுன் அப்ரோச்னா என்னன்னா சென்டர்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வரும், ஸ்டேட்ல இருந்து கீழே இருக்கிற பாடிஸ்க்கு வரும், கவர்னிங் பாடிஸ்க்கு வரும். ஸோ இது டாப் டவுன் அப்ரோச். பட் பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னா என்னன்னா கிராஸ் ரூட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரம் த பீப்புள் இட் செல்ஃப். பீப்புள் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இது பண்ணுவாங்க, அங்க இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போகும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். ஸோ இது வந்து பாட்டம் அப் அப்ரோச். ஸோ இந்த கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸியை எஸ்டாப்ளிஷ் பண்றது அல்லது இன்சிஸ்ட் பண்றது தான் இந்த கிராம சபா. ஸோ இந்த கிராம சபா ஹாஸ் ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரியே இருக்கு. அண்ட் இதை கவர்ன் பண்றதுக்குன்னு ஒரு சில ஆர்டிகிள்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அது நம்ம பாலிட்டி ஃபுல்லா வரும்போது நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ இந்த கிராம சபாங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன், அது ரிலேட்டடான பாலிட்டி பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தவிர இதுல பெருசா வேற எதுவும் இல்லை. அதர் தேன் தட் நம்ம ஏதாவது ஒரு ஸ்கீம் ரிலேட்டடாவோ இல்ல வேற ஏதாவது சொசைட்டி ரிலேட்டடாவோ இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்டை நம்ம எக்ஸாம்ல கோட் பண்ணிக்கலாம் டெஸ்கிரிப்டிவ் டைப்ல. ஸோ இதுல வந்து இதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 1 dead, 17 injured in naphtha pipeline catches fire in Bengal. ஸோ இதுல ஏதாவது இம்பார்ட்டண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுல பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்ல, இது ஒரு டிசாஸ்டர் தான். ஆனா நம்ம இங்க என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாப்தா. ஸோ இந்த நாப்தாங்கிறது ஒரு புதுசான ஒரு விஷயம், நம்ம கேள்விப்பட்டிருக்காத ஒரு விஷயம் கிடையாது. நாப்தலினோட ஃபார்ம் தான் நாப்தா. ஸோ இந்த நாப்தாங்கிறது ஒரு எளிதான தீப்பற்றக்கூடிய ஒரு பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்டா, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா போதும். பெருசா இந்த ஆக்சிடென்ட் பத்தியோ எங்க நடந்துச்சுங்கிறதோ நம்ம இது பண்ணிக்க தேவையில்ல. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் நியூஸ் படிக்கும்போது இந்த விஷயத்த இப்ப பெருசா பாக்குறது இல்லை.
ஃபெய்த். இந்த இதை வந்து மேஜரா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இந்த ஃபெய்த்ங்கிற காலமா பார்க்க மாட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா 2026ல இந்த இடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த இந்த நியூஸ் பேப்பர்ல ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஐ திங்க் சீரீஸ் ஏவோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான், வித் ரிலேட்டட் டு ராக பிலாவல். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இந்த ராக பிலாவல்ங்கிறதுக்கு இந்த ஃபெய்த்ல ரெலவென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இங்க சங்கராபரணம் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி பேசியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது இப்போ இம்பார்ட்டண்டா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இத மேஜரா ஃபோக்கஸ் பண்ணாம அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அதுல இருந்து நம்மளால ஆன்சர் டெரைவ் பண்ண முடியுதாங்கிறத பாத்துக்கலாம். இன்கேஸ் இதுல ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டா வர மாதிரி இருக்கு, நீங்க சும்மா அப்படி வாசிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸ் இருக்கலாம், அது இருந்தா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இத மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த ராக பிலாவலுக்கு இந்த கொஸ்டினுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் என்னன்னா, அப்போ அந்த டைம்ல ஒரு இஷ்யூ ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு, நேஷனல் ஆந்தம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேஷனல் ஆந்தம் வந்து அப்போ வந்து 5 ஸ்டான்ஸா இருக்கு, 2 ஸ்டான்ஸா தான் நம்ம பாடிட்டு இருக்கோம், மீதி 3 ஸ்டான்ஸா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேஷனல் ஆந்தம் எந்த ராகத்துல பாடுறாங்க அப்படின்னா இந்த ராக பிலாவல்ல பாடுறாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டை வச்சுதான் அதை எடுத்திருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல இருக்கிற ஆப்ஷன் எங்க இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுல இருந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு ஏரியால இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சென்டர் பேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சென்டர் பேஜுக்கு போகாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க சயின்ஸ் இருக்கு, இது எடிட்டோரியல் இருக்கு. இது மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா எடிட்டோரியலா இருக்கும். இங்க வந்து இந்தியா சீஸ் கிளாரிட்டி ஆஸ் டிப்பிங் பாயிண்ட்ஸ் இந்த பாண்ட் கிளைமேட் இருக்கு. இந்த பாண்ட் கிளைமேட்னா என்ன, அதோட ட்ரீட்டி ஏதாவது இருக்கா, கன்வென்ஷன் ஏதாவது இருக்கா, அதை பார்த்துக்கணும். அதை தவிர வேற ஏதாவது இம்பார்ட்டன்டான டெசிஷன் எடுத்திருக்காங்களா அதை நம்ம பார்த்துக்கணும். இதுல ஏதாவது ஏரியா ஸ்பெசிபிக்கா இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது பிக்சர்ல ஏதாவது ரீஜியன் பிளேசஸ் இன் நியூஸ் அப்படின்னு வரும், பிளேசஸ் இன் நியூஸ். இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து உக்ரைன்ல இஷ்யூ நடந்துட்டு இருக்கும். உக்ரைன்ல ஏதாவது ஒரு இடத்துல ரஷ்யா பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்கோம், அல்லது உக்ரைன்ல ஏதாவது ஒரு ரீஜியனை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரீஜியன் என்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த பிளேஸ் சீன் ரீசன்ட்லி நியூஸ் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெரிட்டரி அப்படின்னு கேட்கலாம். அதை நம்ம கண்டிப்பா எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் அதை தாண்டி நம்ம பிளேசஸ் இன் நியூஸ் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைட்டை போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க, அது ரிலேட்டடா ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கும். அந்த ஆர்டிகிள் கீழே இந்த நேம் இருக்கா, இந்த நேமுக்கு கீழே அது எந்த லொகேஷன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அந்த ஆர்டிகிள் நம்மளுக்கு ரெலவெண்டா இருக்குன்னா அந்த லொகேஷன் எங்க இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான், இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மேஜரான ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியல் இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு கேட்கலாம். இப்போ இது முக்கியம், ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ் டெக்னாலஜில ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்காங்களா, புதுசா ஏதாவது இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்களா? இப்போ இதுல இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜில ரெஸ்கியூயிங் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ரெஸ்கியூ பண்ண போறாங்க, ரெஸ்கியூனா அதை அங்க இருந்து இங்க கொண்டு வரதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல வந்து ஆக்சுவலா என்ன பண்றாங்க, அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை இருக்கிற பொசிஷன்லயே திருப்பி கொண்டு போய் வைக்க போறாங்க, அவ்வளவுதான். அதுதான் அதோட ரெஸ்கியூ. புரியுதுங்களா? இந்த இதோட பேக்ரவுண்ட் என்ன, டெக்னாலஜி எப்படி அதை சப்போர்ட் பண்ணுது, அந்த இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போறோம். ஸோ இங்க எதை யூஸ் பண்றாங்க, ரோபோட் யூஸ் பண்றாங்களா, இல்ல அதுல இருக்கிற பூஸ்டர்ஸ் யூஸ் பண்றாங்களா, இல்ல அது எந்த மாதிரியான டெலஸ்கோப், எதை ஆராய்ச்சி பண்றதுக்காக அனுப்பின டெலஸ்கோப், இதுதான் இதோட பேக்ரவுண்ட். இப்போ எடிட்டோரியல் பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் மேக்சிமம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எய்தர் இங்க பாருங்க ஏதாவது ஒரு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அல்லது ஏதாவது ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸா இருக்கும். இப்போ இவங்க ஃபேக்ட்ஸ் வச்சு பேசுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் வச்சு பேசுவாங்க, ஆனா
அந்த ஃபேக்ட்ஸை அவங்களுக்கு எப்படி இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்களோ அது ரிலேட்டடா தான் அவங்க பேசுவாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, எடுக்க வேண்டாம். ஏன்னா இவங்க பேசுறது எல்லாமே அவங்களோட சப்ஜெக்டிவ் ஓரியன்டான, அவங்களோட ஒப்பீனியன் ஓரியன்டான வியூஸா இருக்கும். இதை வந்து நீங்க படிச்சா வேணா நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி இருக்கும் அவங்களோட இதெல்லாம். நீங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு உட்காந்து வேர்டிங்ஸுக்கு மீனிங் பாக்குறது, சினானிம்ஸ் என்ன, அதை வேணா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர வேற எந்த பெருசான விஷயத்தையும் இவங்க பேச போறது கிடையாது. ஸோ இதுல இருக்கிற விஷயத்துல இப்போ இந்தியா அண்ட் ஃபாரின் ஃபோர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் அட்லீஸ்ட் 2 இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 2 இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது இப்போ நியூஸ்ல இருக்குங்கிறதுனாலதான் அந்த ஆர்டிக்கல் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசினா என்ன, இது ரிலேட்டடா இருக்கிற எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் என்ன, ரைட் டு எஜுகேஷன் எந்த ஆர்டிக்கிள் கீழே வருது, அண்ட் எஜுகேஷன் எந்த லிஸ்ட்ல வருது. இப்போ 3 லிஸ்ட் இருக்கும். பாலிட்டியில பாத்தீங்கன்னா 3 லிஸ்ட் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறது ஸ்டேட் மட்டும் தான் பண்ண முடியும். சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கிறது சென்ட்ரல் மட்டும் தான் பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுல ஸ்டேட் சென்டர் ரெண்டுத்துக்குமே வந்து காமன் ஆக்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நியூஸ் ரிலவன்ஸ் வேணா எடுத்துக்கலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க ஸ்டெம்னு ஒண்ணு இருக்கு, எஸ்டிஇஎம் அப்படின்னா என்னது, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அந்த மாதிரி இருக்குது ஸ்டெம். ஸோ இந்த ஸ்டெம் ரிலேட்டடா ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கா, ப்ரொமோட் பண்றதுக்கான இந்தியா ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்காங்களா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா, ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அதை தவிர இவங்களோட ஒப்பீனியன்ஸ் நம்மளுக்கு பெருசா தேவையில்லை. அன்லஸ் மெயின்ஸ் ரைட் பண்ணும்போது இவங்களோட ஒப்பீனியன் மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா இது இன்னொன்னு நான் ஒரு இடத்துல பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இவங்களோட ஒப்பீனியன் மேஜரா ஹிந்துவோட ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா லெப்டிஸ்ட் ஐடியாலஜியா இருக்கும், பிரசன்ட் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிஷனா இருக்கும். ஸோ இது நீங்க படிச்சு இவங்கள மாதிரியே நம்மளும் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆன்டி கவர்மெண்ட் மென்டாலிட்டிக்கு வந்துடும். ஸோ ஆன்டி கவர்மெண்ட் மென்டாலிட்டியில நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங்ல நம்மளுக்கு மார்க்ஸ் வராது. ஸோ ஹி இஸ் அன் ஆன்டி கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட். ஸோ இவங்களோட ஒப்பீனியன் வந்து ஆன்டி கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கும். இவன் எப்படி வந்து ஒரு பியூரோக்ராட்டா இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை எவால்வேட்டருக்கு கொண்டு வந்துடும். ஸோ நம்ம இதை பெருசா எடுத்துக்க தேவையில்லை. பட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குல்ல, ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அந்த இஷ்யூவோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பாக்குற விதம்னு ஒண்ணு இருக்கும். அவங்க அதை பாசிட்டிவா பாக்குறாங்களா, நெகட்டிவா பாக்குறாங்களா, அந்த ஒப்பீனியன் நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது எத்திக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எத்திக்கல் இஷ்யூஸை நம்ம ஓன் ஒப்பீனியன் ஜென்ரேட் பண்ணிக்கணுமே தவிர அவங்க சொல்றது சரின்னு நம்ம பார்க்க கூடாது. அண்ட் அதுக்காக தான் நம்ம எடிட்டோரியலை ஐ ப்ரிஃபர் நாட் டு ஸ்டடி ஆஃப்டர் இந்த இந்த 4 பேஜ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப எடிட்டோரியல் வரீங்களோ எடிட்டோரியல ஸ்கிப் பண்ணிருங்க. டைரக்டா எடிட்டோரியலுக்கு அப்புறம் இருக்கிற போர்ஷனுக்கு போயிடுங்க. எடிட்டோரியலுக்கு அப்புறம் இருக்கிற போர்ஷன்ல ஏதாவது இம்பார்ட்டண்டா இருக்கா, இதுவும் ஒப்பீனியன் தான். டைரக்டா பாத்தீங்கன்னா ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டால இம்பார்ட்டன்டான டேட்டா எது, அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மட்டும் நீங்க ஒரு சின்னதா ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டால என்ன பண்ணியிருக்காங்க, எம்ரேகான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை தான் இப்ப மாத்தி விபிஜி ராம்ஜின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. விக்சித் பாரத் கேரண்டி கிராமீன் அஜீவிகா மிஷன் சொல்லிட்டு விபிஜி ராம்ஜின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த விபிஜி ராம்ஜிக்கும் இந்த எம்ஜி நரேகாக்கும் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, இப்ப எவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க, எப்படிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ஸோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அதுல ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த 17 crore ருபி crore அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த அமௌண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டாப்பர்ஸ் வந்து எப்பவுமே நம்ம இப்போ வந்து ஒரு ஆன்சர் ரைட்டிங் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஆன்சர் எழுதும் போது திஸ் 70:30 as the recent amendment to the fund sharing between center and state.
இப்படி கொடுக்கறதுக்கும் they have come to an agreement to share the equitable resources between center and state னு ஒரு ஜெனரலிஸ்டிக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ எதை வந்து எவாலுவேட்டர்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா டு த பாயிண்ட் எழுதியிருக்கான். இத்தனை க்ரோர் போட்டு, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இந்தியால 81 crore பீப்புள்ல 70 crore பீப்புளுக்கு வந்து சரியான பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட ஆக்சஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை நீங்க கோட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு கிரேட்டர் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். யார் மனசுல? எவாலுவேட்டர் மனசுல. ஸோ அப்படி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு நம்மளை பத்தின ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்துடும். சரி, இவன் டேட்டாஸ் வச்சு பேசுறான். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா வச்சு நீங்க பேசுனீங்க, ஒரு கரெக்டான டேட்டா வச்சு பேசுனீங்கன்னா அங்க அதுக்கான வேல்யூ ஜாஸ்தி. இன்ஸ்டட் நீங்க இப்படிதான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரலிஸ்டிக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத விட டேட்டாவை அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிரேட்டர் நிக்கோபார் ப்ராஜெக்டோட டோட்டல் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் 92,000 crores. ஸோ அந்த 92,000 crores-அ எப்படி எப்படி நம்ம எங்க இருந்து வாங்க போறோம், ஸோ அது இந்தியாவோட எக்கனாமில எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது. ஸோ ஒரு கொஸ்டின்ல கிரேட்டர் நிக்கோபார் ப்ராஜெக்ட் பத்தி கேட்கறாங்க அப்படின்னா எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம அப்ரோச் பண்ணும்போது இந்த 92,000 crores-ல நம்ம வெளியில லைக் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து இவ்வளவு வாங்க போறோம், வேர்ல்டு பேங்க்ல இருந்து நம்ம இவ்வளவு வாங்க போறோம், அது போக இந்தியன் கவர்மெண்ட் இவ்வளவு இது பண்ண போகுது, அதோட இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு வரப்போகுது. ஸோ இந்த டேட்டாஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை கோட் பண்றோம்னு வைங்க, அவனுக்கு அது தெரியும். ஸோ ஓகே, இவன் எக்கனாமில இவ்வளவு டெப்த்தை இந்த ஏரியால கவர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸை கண்டிப்பா வாங்கி தரும். இப்போ 92,000 crores இது வந்து எக்கனாமில வெறுமன இந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. இது இட் கிரியேட்ஸ் ஹியூஜ் இம்பாக்ட் ஓவர் த எக்கனாமி. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கிரைசிஸ் வில் ஹேப்பன். இந்த மாதிரி மட்டும் நம்ம கோட் பண்றோம் அப்படின்னா ஜெனரலிஸ்டிக்கா அந்த டேர்ம்ஸை மட்டும் நம்ம எழுதுறோம் வித்தவுட் எனி நியூமெரிக்கல் சப்ஸ்டான்சியேஷன், எம்பிரிக்கல் சப்ஸ்டான்சியேஷன் இல்லை அப்படின்னா வேல்யூ கம்மி. ஸோ அந்த இதுக்காக மட்டும் இந்த டேட்டாஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் இருந்தால் மட்டும் எடுத்துக்கணும். பிளேசஸ் இன் நியூஸ் இருந்தால் எடுத்துக்கணும். ஸ்பீசிஸ் இன் நியூஸ் இருந்தால் எடுத்துக்கணும். அதை தவிர வேற எந்த கரண்ட் அஃபேர்ஸையும் நோட்ஸை எடுக்க தேவையில்லை. ஒன்லி ரிவிஷன், நியூஸ் பேப்பர் ரீடிங், அவ்வளவுதான். ஸோ அதை தவிர ஏதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். லைக் நான் நேத்து சொல்லிட்டு இருந்தேன், நேத்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புதுசான ஒரு டேர்ம் படிச்சேன், ஈகோ ஆங்கிளிங். ஸோ இந்த ஈகோ ஆங்கிளிங்கிறது ஒரு நியூவான டேர்ம். ஸோ இந்த எனக்கு நியூவான டேர்ம், மேபி இது முன்னாடியே வந்திருக்கலாம். இந்த ஈகோ ஆங்கிளிங்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட பேசிக் கான்செப்ட் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈகோ ஆங்கிளிங்னா என்ன? சேம் சஸ்டைனபிளா ஃபிஷிங்கை யூஸ் பண்றது, ஃபிஷிங் மெத்தட்ஸை கொண்டு வரதான் ஈகோ ஆங்கிளிங். ஈகாலஜி பிளஸ் ஃபிஷிங், ஈகோ ஆங்கிளிங். ஸோ இந்த ஈகோ ஆங்கிளிங்ல என்ன பண்றாங்க, நம்ம ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ற நெட்ஸ் அது எல்லாமே பிளாஸ்டிக்ல இருக்கு, அப்படி இல்லைன்னா நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியலா இருக்கு. ஹூக்ஸ் யூஸ் பண்றோம், அந்த ஹூக்ஸை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுறோம். அது அங்க இருக்கிற மரைனோ அல்லது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல டிகிரேடேஷனை கொண்டு வருது. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்றது, பயோடிகிரேடபிள் நெட்ஸை யூஸ் பண்றது, இதெல்லாம் தான் இந்த ஈகோ ஆங்கிளிங் கீழே வருது. So the term eco angling recently seen in news is related to which of the following A, B, C, D இந்த டைப்ல கேட்பாங்க. ஸோ நம்மளால அதை எலிமினேட் பண்றதுக்கு அந்த ஈகோ ஆங்கிளிங்னா என்னங்கிறத நம்மளுக்கு கொஞ்சமாவே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டாஸ் ரிலேட்டடா அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கணுங்கிறது ரிலேட்டடான ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிஸ்கல் டைட் ரோப் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் எக்கனாமிக் கான்செப்ட்ஸா இருக்கும். ஆஃப்டர் நம்ம வந்து ஸ்டாட்டிக் பார்ட்ல எக்கனாமிக் பார்ட்ல ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பார்ட்லாம் பார்க்கலாம். இதுலயும் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், மெயின்ஸ்ல தான் யூஸ் பண்ண போறோம். இது நீங்க எக்ஸாஸ்ட் ஒரு இவ்வளவுக்கும் நீங்க எவ்வளவு நேரம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 to 45 minutes. அதுக்கு மேல நியூஸ் பேப்பருக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 2.5 மணி நேரம், 5 மணி நேரம், 7 மணி நேரம்
கண்டிப்பா பண்ணாது. பண்ணக்கூடிய ஆட்கள் நான் பார்த்திருக்கேன். ஒவ்வொரு வார்த்தையா பார்த்து டிக்ஷனரியில தேடி அதுக்கு ஒரு நோட்ஸ் போட்டு அதை பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர்ல அண்டர்லைன் பண்ணிடாதீங்க. அதை நீங்க திருப்பி எடுத்து பார்க்க முடியாது. அதனால நியூஸ் பேப்பர்ல அண்டர்லைன் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த பேஜ்ல எந்தெந்த நியூஸ் ஆர்டிகல் நம்மளுக்கு முக்கியங்கிறத நீங்க தான் சொல்ல போறீங்க. சொல்லுங்க. சரி, நான் காட்டுறேன். அது இம்பார்ட்டண்டா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. பாப்பல் என்சைக்ளிக்கல் த்ரூ எராஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். முக்கியமா நீங்க டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் இருக்கா, இந்த உள்ள லைட்டா நீங்க ஸ்கிம் பண்ணி பார்க்கும்போது, நீங்க ரிப்பீட்டடா நியூஸ் பேப்பர் படிங்க. இனிஷியலா நீங்க வந்து ஃபுல்லா உட்காந்து படிச்சு புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகேவா? இந்த நியூஸ்ல இருக்கிற உள்ள இன்டெப்தா போய் இந்த நியூஸ் பேக்ரவுண்ட் என்ன அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே ஒரு 4 நாள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இந்த விஷயம் திருப்பி திருப்பி நியூஸ்ல வருதா, லைக் நான் சொன்னேன்ல, ஒரு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் நியூஸ்ல இருக்கு. அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா இங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னுக்கு வரும். அதுக்கப்புறம் இங்க வரும். அதுக்கப்புறம் எடிட்டோரியல்ல வரும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் 4 நாள்ல நடக்காது, ஒரு மாசத்துல கூட நடக்கலாம். நான் ஒரு நியூஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார்மலின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ். ஃபார்மலின்ங்கிறது வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ல படிக்கும்போது அது இங்க இருந்துச்சு, சின்னதா ஒரு இதுல காலம்ல இருந்துச்சு. என்னன்னா ஃபார்மலின்ஸை ஃபிஷ்ஷை ப்ரிசர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஃபிஷ்ஷை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஃபார்மலின்ல ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து அதுக்கப்புறமா நம்மளுக்கு கொண்டு வந்து தராங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ற எந்த ஃபிஷ்ஷுமே வந்து ஃபார்மலின் ஃப்ரீயா இருக்குமா அப்படின்னா டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் சின்னதா கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து சீஸ் பண்ணதுதான் அந்த ஆர்டிகல். செகண்ட் டே வந்து அந்த ஆர்டிகல் எப்படி வந்துருந்துச்சுன்னா அதை பத்தி ஒரு எக்ஸ்டென்சிவாவே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார்மலின்னா என்ன, ஃபார்மலினால ஹியூமன் ஹெல்த்துக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு சின்ன நியூஸ் ஆர்டிகல். நான் ஜஸ்ட் ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். நெக்ஸ்ட் டே அது வந்து ஃபுல் நியூஸ் பேஜ் ஆர்டிகலா வந்துருச்சு. அப்போ அதோட இம்பாக்ட் ஜாஸ்தி. ஓகேவா? அதோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நம்ம வந்து இப்போ இங்க வந்திருக்கு இப்பவே எடுத்து வச்சுக்கிட்டோமானா வேண்டாம். அதை நம்ம எங்க கூட கவர் பண்ணிக்கலாம், மந்த்லி கம்பைலேஷன்ல கூட கவர் பண்ணிக்கலாம். நீங்க இங்க ஏதாவது விட்டா கூட மந்த்லி கம்பைலேஷன்ல கவர் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் மேண்டேட்டரி, நியூஸ் பேப்பர்ல ஸ்கிம் பண்ணி ரீட் பண்றது, ஒன்லி ரீடிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரீடிங், மந்த்லி கம்பைலேஷன், இது ரெண்டு தான் மேண்டேட்டரி. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு இது முக்கியமான்னு கேட்டீங்கன்னா முக்கியம் இல்லை. ஏன் என்றால் இது ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை பத்தினது. ஸோ மேஜரா ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அவுட் சைடு இந்தியா. நம்ம இந்தியாக்குள்ள இருந்தாலே ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம பெருசா கவர் பண்ண போறது இல்லை. ஆனா அது அவுட் சைடு இந்தியா போறதுனால நம்மளுக்கு இது பெருசா தேவைப்படாது. ஓகேவா? அண்ட் இந்த நியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ஃபிரட் ஹிச்காக், ஒன் சைட் இன் ஃபியூச்சர் ஃபிலிம் த டைரக்டர் இஸ் காட். இன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் காட் இஸ் த டைரக்டர். A quiz on documentaries. தேவையா? தேவையே இல்லை. இது இங்கிலீஷ். உங்களுக்கு இங்கிலீஷ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அது படிச்சுக்கோங்க, வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். இங்க பாருங்க, இங்க இந்த நியூஸ் எடுத்துக்கோங்க. NCLAT upholds order to pay PF dues to Jet Airways stock. ஸோ இதுல என்ன இம்பார்ட்டன்ட், ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா? அவ்வளவுதான். இந்த NCLATங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். நேஷனல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபுனல்னு இருக்கும். நேஷனல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபுனல். ஸோ இந்த ட்ரிபுனல்ங்கிற கான்செப்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டியில வரும். ட்ரிபுனல்னா வந்து நீங்க ஒரு ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூக்காக ஓபன் பண்ணக்கூடிய ஒரு ஜுடிஷியல் விங் தான் வந்து ட்ரிபுனல். ஸோ இந்த ட்ரிபுனல்ஸ் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபுனல். ஸோ இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் எதுக்காக கொண்டு வராங்க, கிரீன் ஈகோசிஸ்டம் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கறதுக்கு இந்த NGT நேஷனல் கிரீன் ட்ரிபுனல். ஸோ லைக்வைஸ் NCLAT எதுக்கு, நேஷனல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபுனல்.
ஸோ இது ஒரு அப்பீலேட் பாடி. ஸோ அப்பீலேட்னா என்ன? இப்போ நம்ம லோவர் கோர்ட்ல ஒரு கேஸ் வரும், அந்த கேஸை நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல, இல்ல அதுல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லோவர் கோர்ட்ல இருந்து அதுக்கு மேல இருக்கிற ஹையர் கோர்ட் போவோம். ஸோ அந்த ஹையர் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு பாடி தான் அப்பீலேட் ட்ரிபுனல். ஸோ இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பெனி லாஸ், கம்பெனி ரிலேட்டடா ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு, அதை சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிபியூனல் கீழே போவாங்க. ஸோ இந்த ட்ரிபியூனல் எதுக்கு கீழே வருது, இது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடியா அல்லது எந்த மேண்டேட்டு கீழே இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட அது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அது நீங்க இங்க இது பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது, நம்ம மந்த்லி கம்பைலேஷன்ல பாத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு, பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சுன்னா ஒரு குவிக் ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஆஃப்டர் ட்ரெண்ட் வால்டாஸ் சேர்மன் தேவையில்லை. எக்ஸ்போர்ட் டியூட்டி ஆன் டீசல் ஏடிஎஃப் ரெடியூஸ்ட், பெட்ரோல் இன்க்ரீஸ்ட் தேவையா? எக்ஸ்போர்ட் டியூட்டி இதெல்லாம் வந்து டேர்மா மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம், அது நம்ம எக்கனாமில கவர் ஆயிடும். எக்ஸ்போர்ட் டியூட்டினா என்ன, இம்போர்ட் டியூட்டினா என்ன, டாரிஃப்னா என்ன, அது போக வந்து காம்பன்சேட்டரி டாரிஃப்ஸ்னா என்ன, அதெல்லாமே வந்து எக்கனாமில கவர் ஆயிடும். ஸோ நீங்க இங்க இதை பெருசா கண்டுக்க தேவையில்லை. பின்டெக்ஸ் பர்சனல், இது வந்து பர்சனல் லோன் ரிலேட்டடா இருக்கு, வேண்டாம். சன்மர் ஐஸ் ஃபார் ஐஸ் இன்டூ வேர் ஹவுசிங், இதுவும் வேண்டாம், ஏன்னா இது ஒரு கம்பெனி பத்தி பேசுறாங்க, தேவையில்லை. CIL targets 1,900 crores of financial year 2030 R&D spend. தேவையில்லை. பாருங்க, சிஐஎல்னா என்ன, கோல் இந்தியா லிமிடெட், பெருசா நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த கோல் இந்தியா லிமிடெட் மாதிரியான இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ நம்மளுக்கு நியூஸுக்கு தேவைப்படும் அப்படின்னா, லைக் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன். இப்போ இந்த கோல் இந்தியா லிமிடெட் வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கூடயோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஏரியால கோல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்டை இன்வால்வ் பண்ணுவாங்க. எங்களுக்கு கோல் இருக்கு, அடிஷ்னலா நம்ம கோல் ரிசோர்ஸ் எங்க இருந்து எடுக்கலாம். ஸோ அப்போ அங்க என்ன தேவைப்படும் அப்படின்னா, எந்த ரிசோர்ஸை எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ புதுசா ஜார்க்கண்ட்ல ஒரு கோல் மைன் கண்டுபிடிச்சிருக்காங்க அல்லது ஒரு கோல் ரிசோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஜார்க்கண்ட்ல அது எந்த பிளேஸ்ல இருக்கு, அவ்வளவுதான், அது மட்டும் தான். ஏன்னா அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இதெல்லாமே தேவையில்லை. இது இன்னொன்னு, கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட் இருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த கிரீன் அமோனியானா அமோனியா ப்ரொடக்ஷன் பண்ண போறோம், ஆனா அதை வந்து சஸ்டைனபிள் மெத்தட்ல பண்ண போறோம், ஈகோ சிஸ்டம்க்கு எந்த பாதிப்பும் இல்லாம பண்ண போறோம். ஸோ அந்த கிரீன் அமோனியா எப்படி பண்றாங்க, அவ்வளவுதான். கிரீன் அமோனியானா என்ன? இது வருஷமா இப்போ இந்த டாபிக் வந்து நியூஸ்லயே தான் இருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் இதை வந்து ரெகுலரா நீங்க வந்து உள்ள போய் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா இந்த மாதிரியான ரிப்பீட்டட் நியூஸை நம்ம வந்து மந்த்லி கம்பைலேஷன்ல கம்பைல்டா பாத்துக்கலாம். இங்க இதை மட்டும் பாத்துக்கோங்க, அந்த போல்டா கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரே முடிஞ்சது. இதுல வந்து பெருசா உங்களுக்கு இது வேர்ல்டு ரிலேட்டடான நியூஸ் தான் இருக்கும். இதுல வந்து நம்மளுக்கு இந்த கம்பெனி ரிலேட்டடா, இங்க பாருங்க பயோஃபியூல் இருக்கு, இது தேவையில்லை, இது தேவையில்லை. ட்ரம்ப் ட்ரம்ப் நான் நிறைய நியூஸ்ல ட்ரம்ப் தான் இருக்காப்ல இப்போ ரீசெண்ட் டைம்ல. இப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பத்தி கொடுத்துருக்காங்களா, WHO சவுண்ட்ஸ் அலாரம் ஆன் டீசல் அவுட் பிரேக்ஸ் இன் வெனிசுலா. ஸோ இந்த வெனிசுலால ஒரு எர்த்குவேக் நடந்திருக்கு, அதனால வந்து அங்க ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, WHOட ரோல் என்ன, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரோல் என்ன. இது வந்து எர்த்குவேக் நடந்திருக்கு, வெனிசுலால எர்த்குவேக் நடந்திருக்கு, அது வந்து எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்ல வருதா, எர்த்குவேக் அதிகமா நடக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கா,
அங்க வந்து நீங்க வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ இதெல்லாம் நம்ம ஜியாகிரபில படிப்போம். அந்த ஜோன்ல வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் தான் அதோட பேக்ரவுண்ட். ஸோ வெனிசுலா, வெனிசுலாவை பார்டரிங் பண்ற கண்ட்ரிஸ் என்ன, அவ்வளவுதான். இந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் டெப்தா தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா அவ்வளோ நியூஸ்லாம் இல்லை. இந்த நியூஸ்ல தான் கொஞ்சம் நிறைய நியூஸ் பேப்பர் இது கொடுத்துருக்காங்க. இது தேவையில்ல. இது பாருங்க, என்ன நியூஸ் உள்ள கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏதாவது இந்தியா ரிலேட்டடா இருக்கா, இல்லது சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்களா, அல்லது அது வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, இப்போ ஹியூமன் எவல்யூஷனை இது மூலமா ட்ராக் பண்ண முடியுதா, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா மட்டும் இந்த மாதிரியான நியூஸை பார்த்துக்கோங்க. யூட்ரோஸ்கான் டோம் அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னா அந்த இதை வந்து எந்த ஏரியால இருந்து கண்டுபிடிச்சாங்க, எய்தர் ஈஜிப்ட்ல இருந்து கண்டுபிடிச்சாங்களா அல்லது ஈஜிப்டுக்கு அவுட் சைட்ல இருக்கிற ஒரு பிரமிட்ல இருந்து கண்டுபிடிச்சாங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்படியே விட்டுருங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு இப்போ ரீசெண்டா வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்மளால படிக்க முடியாத அல்லது அட்டன் பண்ண முடியாத லெவலுக்கான நியூஸ் தான் வருது. இப்ப இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, எல்லாமே ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் வருது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நேரா எடிட்டோரியல் வந்துடும். எடிட்டோரியல் வந்துட்டு சும்மா அந்த மேல போல்டா கொடுத்துருக்காங்களா கருப்பு கலர்ல, அது மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உள்ள பேசியிருந்தா மட்டும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க, படிக்காது, பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இப்படி ஒரு நியூஸ் பேப்பரை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஒரு 8th பேஜ் வரைக்கும் வரணும். 8th பேஜ்ல இருந்து கடைசி பேஜ், கடைசி பேஜ்ல இருக்கிற அந்த 2 ஸ்போர்ட்ஸ் நியூஸ் 2 பேஜை விட்டுட்டு கொஞ்சம் இன்டர்நேஷனல் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட்டோரியல் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணும்போதே எலிமினேட் பண்ணிருங்க. இந்த நியூஸ்ல நான் பார்க்க போறது இல்லை, இதை மட்டும் தான் நான் பார்க்க போறேன். என்னோட டைம் 1 minute இருந்து 40 minutes தான். 40 minutes மேல நான் எடுத்துக்க போறது இல்லை. ஒரு சின்ன நோட்ல பிளேஸ் இன் நியூஸ் இருந்தா எடுக்க போறோம், பிளேஸ் இன் சாரி ஸ்பீசிஸ் இன் நியூஸ் இருந்தா எடுக்க போறோம், ஏதாவது டேட்டாஸ் இருந்தா எடுக்க போறோம், வேற இருந்தா அதான் பிளேஸ், ஸ்பீசிஸ், கீ டேர்ம்ஸ் அல்லது ஏதாவது ஒரு டெக்னாலஜி கான்செப்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுக்க போறோம். அப்புறம் டேட்டா, இது மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். மற்ற எல்லாமே நம்ம தானா எவால்வ் ஆக போறோம். எது ரிலேட்டடா, எக்ஸாமினேஷன் ஓரியன்டா ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ண போறோம். இப்போ கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கான ஒரு ஒப்பீனியன் நம்ம வச்சிருக்கணும். அது ஆன்டி கவர்மெண்டா இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல கரெக்டா கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்ஸ் அபவுட் த நியூஸ் பேப்பர் ரீடிங். இது தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 minutes ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கணும். இது இல்ல. ஸோ நம்ம அதை வேணா இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். நான் வேற ஃபைல் அனுப்பி வச்சிட்டேன். கொஸ்டின் போடுறதுக்கு பதிலாக கம்பைல் ஃபைல் அனுப்பிட்டேன். கொஸ்டின்ஸ் வந்து நீங்க 2026ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2026ல இருந்து 2016 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஃபுல்லா வந்து முடிஞ்சா உங்களால முடிஞ்சா செக்ரிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வந்து பாலிட்டி டாபிக்ஸு, இது வந்து எக்கனாமி டாபிக், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து ஜியாகிரபி, இது என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா தனித்தனியா எடுத்துட்டு
ஏதாவது ஒரு ரிப்பீட்டடான கண்டென்ட் நியூஸ் பேப்பர்ல வருதான்னு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு டேர்ம் கேட்டிருந்தாங்க நியூஸ்ல. இப்போ 2 டைம் ப்ரோசோபிஸ் ஜூலிஃபெரா. ப்ரோசோபிஸ் ஜூலிஃபெரா ரீசென்ட்லி சீன் நியூஸ். இது 2019 என்னமோ கேட்டாங்க. ஆ அந்த அந்த டேர்ம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரோசோபிஸ் ஜூலிஃபெராங்கிறது ஏன் அப்போ நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ நம்ம ஊர்ல இருக்கிற கருவேல மரங்கள் இருக்குல்ல, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், அந்த இடத்த கிளியர் பண்ணணும். இது அதிகமா வளர்ந்துருக்கிற ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ஸோ இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னா என்ன? நம்மளுக்கு நேட்டிவா இல்லாத ஒரு ஸ்பீசிஸ், அதோட பாப்புலேஷன் டாமினேட் பண்ணுது இன்னொரு ஸ்பீசிஸ். ஸோ அதனால மற்ற அதர் ஃப்ளாரல் ஸ்பீசிஸ் லைக் வேற ஏதாவது ஒரு செடி கொடியா இருக்கலாம், அதோட வளர்ச்சி தடைப்படுது அப்படின்னா அது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு போட்டு கொடுத்த டைரக்ஷன் அண்ட் அதன் மூலமா நிறைய எடுத்த ஆக்ஷன்னால தான் இந்த ப்ரோசோபிஸ் யூனிஃபரா நியூஸ்ல இருந்துச்சு. அதை ஒரு தடவை கேட்டாங்க. இப்போ ரீசெண்டா 2026ல நம்மளுக்கு 25 நடந்த ஏதாவது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் சொல்லுங்க, ரொம்ப மேஜரா வேர்ல்டு லெவல்ல இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஆக்சிடென்ட். ஆபரேஷன் சிந்து வேற ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்ல இருந்து ஒரே ஒரு சீட்டுக்கு மட்டும் பிரைஸ் அதிகமாச்சு. அந்த சீட்டை புக் பண்றதுக்கு சண்டையே வந்துச்சு. அகமதாபாத் ஃபிளைட் ஆக்சிடென்ட். அகமதாபாத்ல ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சா. ஸோ அந்த 2026ல, அது 25ல நடந்துச்சு. 26ல 2 கொஸ்டின். ஒன்னு ஏவியேஷன் இன்சூரன்ஸ், இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பிளாக் பாக்ஸ். ஸோ இதை வச்சு ஒரு 2 கொஸ்டின் கேட்டாங்க 2026ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், ஒரு நியூஸை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அந்த நியூஸ்ல நம்ம படிச்ச நியூஸ்ல இருந்து கொஸ்டின் வரணுங்கிற அவசியம் இல்லை. பட் நம்மளால என்ன பண்ண முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். நான் அதை நியூஸ்ல பார்த்துட்டேன், இது நியூஸ்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நம்மளால எல்லா விஷயத்தையும் படிச்சு நம்ம நம்ம படிச்சது அங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நான் படிச்ச ஸ்டேட்மெண்ட் நீங்க வரவே இல்லையே அப்படி நீங்க போய் உட்காந்தீங்கன்னா நீங்க படிச்ச எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்திருக்காது. அதை வச்சு நம்ம ஆன்சரே பண்ண முடியாது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு இந்த கொஸ்டினை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடன்ஸை வச்சு எது எது வராது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம அதை அந்த கொஸ்டின் செஷன்ல பார்க்கலாம், அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இப்போ பேட்டர்ன்ல எப்படி சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது தெரியும், ஏ பி சி டி அப்படின்னு இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 1 ஒன்லி, 2 ஒன்லி, போத் 1 and 2, நெய்தர் 1 நாட் 2 இருக்கும். ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அது ரெண்டும் கரெக்டானு தெரிஞ்சா ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுல எது தப்புன்னு பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஆன்சர் எடுக்கலாம். இது ஒரு பேட்டர்ன். இதுக்கப்புறம் 3 ஸ்டேட்மெண்ட் பேட்டர்ன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ஒன்லி, 1 and 3, 1 and 2 and 1 2 3. இது ஒரு பேட்டர்னா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணதை தாண்டி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏல 1 2 3 3 ஸ்டேட்மெண்ட்ல ஏலயே 1 2 3 கொடுத்துட்டாங்க, டில 1 ஒன்லி கொடுக்குறாங்க அல்லது 3 ஒன்லி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டினா 1 2 3 அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ல 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட்னு தெரியும், ஏன்னா ஈஸி ஸ்டேட்மெண்ட் வைக்க போறான். நம்ம இங்க பார்த்துட்டு இங்க ஸ்டேட் பண்ணும்போது டில ஸ்டேட் பண்ணிக்கலாம், 3மே கரெக்ட், அப்போ டி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி. பட் ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தா ஏல இருக்கும். ஸோ அந்த வகையிலையும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் சேஞ்சிலையும் நம்ம அவேரா இருக்கணும். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ மினிமம் 10 இயர்ஸ் நம்ம கையில வச்சுக்கணும். அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டு நீங்க நியூஸ் பேப்பர் இன்னும் கொஞ்சம் வாஸ்டா ரீட் பண்ணும்போது உங்களாலே ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு,
இது ஓகேவா அப்படிங்கிறத நீங்க ஃபர்தரா எப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. சரிங்களா? நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. நியூஸ் பேப்பர் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்கலாம் ரெகுலரா படிங்க, கன்சிஸ்டன்டா படிங்க. எக்ஸாம் போறீங்க அப்படின்னா எக்ஸாம் அன்னைக்கு காலையிலயும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஓகேவா? முடிச்சுக்கோங்க. இந்த செஷன் இதோட முடிச்சு உங்களுக்கு விடிவு பார்ப்போம்.